இப்ப பிஜேபி வந்த பிறகு தான் பற்றாக்குறையை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நான் சொன்ன 10% பற்றாக்குறையை வந்து 14,000 கோடி கடன் ஆக்கி இருக்காங்க. புதுச்சேரி மக்களுடைய தலைவர் 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொன்னாங்க, முற்றிலும் போய். ஏஎஃப்டி சுதேசி பாரதி மில்லை திறந்து 25,000 பேருக்கு வேலை கொடுப்போம் சொன்னாங்க, அது முற்றிலும் போய். 2021 to 22 வஸ்டா இல்ல 2016 to 21 வஸ்டா? காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு ஸ்போக் பர்சன் அங்க உட்கார வச்சுக்கினேன். எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அக்னிமேடை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக புதுவையில் நடக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் குறித்து விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில் புதுவை வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறதா, புதுவை எந்த அளவிற்கு வளர்ச்சியை சந்தித்துள்ளது, புதுவையில் ஊழல் மலிந்திருக்கிறதா அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நாம் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம். இன்றைய அக்னிமேடை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். லட்சிய ஜனநாயக கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு சக்திவேல் ரௌத்ரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு பிரபுராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் திரு சு சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போ புதுவை எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு, இந்த அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அரசு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ் டு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் சம்திங் ஹஸ் ஹேப்பன். பட் வெதர் இவங்க சொன்ன மாதிரி, பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த பெஸ்ட்டு புதுச்சேரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அது டெஃபினெட்லி 0. இதுதான் என்னோடய பேசிக் ஒன்லைன். ஊழலால் மட்டும்தான் நடக்க வேண்டிய பல திட்டங்கள் நடக்காமல் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய பார்வை. எந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க? எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குது. அதாவது துறை அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு தலைவர் முதற்கொண்டு, அதாவது தலைவர்னு சொல்ல போனால் அந்த மந்திரி சபை அவங்க முதற்கொண்டு எல்லா துறையிலையும் ஊழல் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்து போனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே இல்லாதபடி ஒரு பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இவ்வளோ பெரிய மாத்திரை ஊழல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இதை எப்படி வெளிக்கொண்டுறது? இதை இந்த ஊழலால் மட்டும்தான் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸே இல்லாமல் ஒரு கரப்டிவ் பாலிடிக்ஸை நோக்கி இந்த கவர்மெண்ட் இருக்குது. இல்லை, டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் இல்லைன்னா எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அது இருக்கிறது தானே. ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க. மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது அவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க? அவங்க சொல்லும்போது நாங்கள் இதை செய்வோம். பெஸ்ட்டு புதுச்சேரிக்கான ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இங்கே நடந்திருந்ததுன்னா தென் வி வில் சே. அங்கங்கே எனி கவர்மெண்ட் நீங்கள் ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பல்சரி இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் போதியமானதா? இந்த 5 வருஷத்தில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட், பக்கத்து ஸ்டேட் என்ன டெவலப் ஆகிருக்கு, உத்தரப்பிரதேஷ் என்ன டெவலப் ஆகிருக்குது, மற்ற கவர்மெண்ட் எல்லாமே என்னென்ன டெவலப் ஆகிருக்கு, பாண்டிச்சேரி என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டை மட்டும் நீங்கள் இண்டிசஸ் வச்சு பாருங்கண்ணா, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் நம்ம இங்கே பார்த்துருக்கணும். அதை வச்சு பார்க்கும்போது பாண்டிச்சேரியோட டெவலப்மெண்ட்டு ரொம்ப ஒன்று அதே முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே இருக்குது, இல்லைன்னா அதை விட கீழே தான் இருக்கே தவிர்த்து ஒரு இன்ச்சு கூட கொஞ்சம் மேலே போகல. சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். சில பாலங்கள் போட்டதாக இருக்கட்டும், சில கட்டடங்களுக்கு பராமரிப்பு, இது எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயம். அதை சாதனையாக சொல்ல முடியாது. அது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட். இது போன கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் தேவலாம், அதில் ஷுவராக இருக்கலாம். ஆனால் இந்த கவர்மெண்ட் எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சு தான் கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாரு. கடந்த ஆட்சி காலகட்டத்துக்கும் இப்போ இருக்க ஆட்சி காலகட்டத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை ஊழலால் தான் மலிஞ்சிருக்கா புதுவை? ஒரு 4-5 கேள்வி சிம்பிளாக கேட்குறோம், வேறு எதுவுமே நம்ம கேட்கல. நீங்கள் வளர்ச்சி பாதையில் நோக்கி புதுச்சேரி போகுதான்னு கேட்குறீங்க. வளர்ச்சி பாதை கூடும் போகிறதில்ல, இருக்கிற இடத்துல விட்டாங்கனாலே போதுன்றது தான் இப்போதைய இருக்கக்கூடிய நிலைமை. ஏதாவது ஒரு துறையில் இந்த புதுச்சேரி அரசாங்கம், என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி கூட்டணி அரசாங்கம் எதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2021 நம்ம திரும்பி பார்த்தோம்னா குறிப்பாக இந்த ஆட்சி புதுச்சேரியில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியல, மாநில அந்தஸ்து மட்டும்தான் என்னுடைய முதல் குறிக்கோள் என்று சொல்லி பிஜேபி கூட கூட்டணி வைத்த தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவரால் மாநில அந்தஸ்து பெற முடிஞ்சதா?
அதே மாதிரி புதுச்சேரிக்கான மாநில கடன் 13,000 கோடி ரூபாய் இருக்குது. அதை பிஜேபியோட கூட்டணி வச்சா தள்ளுபடி செய்யும்னு சொன்னாங்க. அவங்களால செய்ய முடியுதா? இல்லை, இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாமே, காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தீங்க. அதான் அந்த கேள்வி வரும்ல. 2016 காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்பது புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கக்குள்ள சிறப்பு மாநில அந்தஸ்துன்ற ஒரு கோரிக்கை வந்தது. பல்வேறு மாறுபட்ட கோரிக்கை வந்தோம். 2016 காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சரியான நிலைப்பாடு வந்து புதுச்சேரி மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்ட இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்திட்டு வரோம். ஆனால் இந்த ஒற்றை கோரிக்கையை வைத்தே நாங்கள் கூட்டணிக்கு போனால் தான் இங்கே கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும் என்று சொல்லி பிஜேபி கூட போன என்ஆர் காங்கிரஸ் பிஜேபிகிட்ட இருந்து என்ன சாதிச்சது? மத்தியில் ஆள்ற கட்சி தான் புதுச்சேரியில் ஆண்டாதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்களும் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி வாக்கு கேட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைத்த பிறகு ஏன் இவங்களால் இதெல்லாம் செய்ய முடியல? ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏஎஃப்டி சுதேசி பாரதி மில், இந்த 3 மில்லை திறந்து ஒரு 1000 கோடி ரூபாய் ஸ்பெஷல் ஃபண்டு வாங்கி ஒரு 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் சென்ற ஆட்சி காலத்தில் விட இந்த ஆட்சி காலத்தில் தான் மூடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக எழுதி ஒட்டப்பட்டது அந்த மில் வாசலில் நம்ம பார்த்தோம். அப்போது முன்னுக்கு முரணாக அனைவற்றையும் எதெல்லாம் செய்வோம் சொன்னாங்களோ அதுக்கு ரிவர்ஸில் போய் புதுச்சேரி முற்றிலுமாக முடக்கப்பட்ட அரசாங்கமாக இன்றைக்கி வந்து புதுச்சேரி மாநில அரசாங்கம் இருக்குது. இதை வந்து புதுச்சேரியை மீட்டெடுக்கின்ற ஒரு போராட்டத்தை தான் தற்போது காங்கிரஸ் கட்சி எடுத்து நடத்தி கொண்டு இருக்குது. சார், சக்திவேல் ரவுத்தரம் சார், புதுவையை வந்து முடக்கி வச்சுருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இந்த ஊழல் அப்படின்ற விஷயத்தை எடுத்தாலே காங்கிரஸும் கரப்ஷனும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள். உங்களால் வந்து பிரிக்கவே முடியாது. ஊழலை பற்றி காங்கிரஸ் வந்து இந்த ஸ்டேட்டில் பேசுறதுக்கு தகுதியே இல்லாத கட்சி. ஏன் காரணம் சொல்கிற கேளுங்க. சாதாரணமாக இந்த வார்த்தை சொல்ல முடியாது. காங்கிரஸுடைய அந்த ரூட்டில் நீங்கள் பார்க்கணும். காங்கிரஸ் ரூட்டு தான் ரொம்ப முக்கியம். வேர் வந்து ரொம்ப ரோட்டனான பிறகு தான் இந்த காங்கிரஸ் கட்சியை மக்கள் முழுவதும் நிராகரித்தாங்க. எப்படி நிராகரிக்கிறாங்கன்னா, 2011 தேசத்துக்குள்ள இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்ற ஒரு நேஷனல் லெவல் மூவ்மெண்ட்டே உருவாது. யாரை எதிர்த்துனா காங்கிரஸ் எதிர்த்து. அது மட்டும் இல்லாமல் அந்த கரைபடிந்த காங்கிரஸ் கைச்சின்னம் இருக்கு இல்லையா, அந்த கைச்சின்னத்தை தமிழக மக்களும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழர்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ரத்த கரை படிந்த ஒரு கரம் அது. திரும்ப மக்கள் வந்து தமிழின மக்கள் யாருமே காங்கிரஸுக்கு வாக்களிக்காமல் தொடர்ந்து தமிழ் களத்தில் தமிழில் வேட்டையாடக்கூடிய தேர்தல் அரசியலில் கூட காங்கிரஸ் எதிராக தான் அவங்களுடைய மனநிலையில் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இனத்தையே படுகொலை செய்த ஒரு வரலாறு காங்கிரஸுக்கு உண்டு. ஸோ கரப்ஷன் ஆகட்டும், இனப்படுகொலை ஆகட்டும், இந்த கரைபறிந்த காங்கிரஸ் கட்சி எதுவுமே ஜனநாயகத்தில் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு கட்சி. அதுதான் இங்கே நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன். ஏன்னா ரூட் வந்து ரொம்ப ரொம்ப பாய்சன் ரூட். சார், நம்ம ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி இங்கே புதுவையில் எந்த அளவுக்கு வளர்ச்சியை வந்து பாஜக என்ஆர் கூட்டணி அரசு கொடுத்துருக்கீங்க? இப்போ தான் அந்த கரெக்டான டாக்டர் ரெஃபரன்ஸ்க்கும் காங்கிரஸ் தோழர் சொன்ன ரெஃபரன்ஸ்க்கும் கிளியரான ஒரு பாயிண்ட்டு. பெஸ்ட் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுகிறார். முதல்ல புதுச்சேரிக்கு மாநிலத்துக்குன்னு தனியாக இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி எங்களுக்கு நேஷனல்லேருந்து பில் பண்ணாங்க. அவங்களோட முக்கியமான நோக்கம்னா, இந்த ஊருடைய நிலப்பரப்பு, இந்த ஊரோட வாழ்க்கையின் தரம், மக்கள் வந்து வேறு மாதிரி. பெஸ்ட் பாண்டிச்சேரி பிஸ்னஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல், டூரிசம். நீங்கள் இந்த மூணுத்தையுமே நான் டிஃபைன் பண்ணீங்க தயாராக இல்லை. நான் அப்படியே வரிசையாக சொல்கிறேன். லிஸ்ட் ஆஃப் கரப்ஷன் காங்கிரஸ் சொன்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்டை காமிக்கிறேன். சரி, ஒரு புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம புதுசாக குறுகிய காலத்தை கட்டப்பட்டது. ஏன் பெஸ்ட் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து அதில் கட்டுற காரணம்னா, ஏற்கனவே ஒஸ்ட் பாண்டிச்சேரி காங்கிரஸில் இருந்துச்சு. சரியா? ரயில்வே மேம்பாலங்கள் மத்திய அரசினுடைய நிதியில் கட்டப்பட்டுருது. இது மட்டும் இல்லாமல் வில்லியனூரில் ஆயுஷ்மான் பாரத் கட்டப்பட்டிருக்குது. ஜிப்மர் வந்து காரைக்காலில் தொடங்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள், உதாரணமாக ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். முக்கியமாக இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி அக்ராஸ் தேசம் பூரா அனௌன்ஸ்ட் ஆகும்போது அப்போ புதுச்சேரியில் காங்கிரஸ் ரூலிங்கில் இருக்குது. பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்மளுடைய மாநிலமாக இல்லைனாலும், எதிர்க்கட்சி ஆளுன்ற மாநிலமாக இருந்தாலும் தேசம் முன்னேற வேண்டும், அந்த முன்னேற்ற அடிப்படையில் தான் ஸ்மார்ட் சிட்டி புதுச்சேரி அலர்ட் பண்ணுறாங்க. முதல் கட்டமாக ஏறக்குறைய 400 கோடி, அதன் பிறகு ஒரு 600 கோடி. அது இல்லாமல் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு ஏறக்குறைய 400 கோடி கொடுத்துருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த கேர் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த ஊர் மக்கள் ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தில் இந்த மக்களினுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய விஷயமும் வேறு. அதனால் கம்பேர் பண்ண வேண்டாம். அதுமாதிரி டாக்டர் வந்து சொன்னார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து யூபி இப்படி இருக்குது, தமிழ்நாடு இப்படி இருக்குது. அதெல்லாம் ஜியோகிராஃபிக்கலாக வேறு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனிக்கான சின்ன ஒரு ஸ்டேட்டு. ஒரு 15 ஸ்கொயர் கிலோமீட்டரில்
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பில்ட் பண்ண முடியுமோ அதை பில்ட் பண்ணுறோம். உயரக்குறைய ஒரு வருஷத்துக்கு 25,000 35 லட்சம் டூரிஸ்ட் உள்ளே வராங்க. ஏன் உள்ளே வர்றாங்கன்னா அந்த அட்ராக்ஷன் ஆஃப் த டூரிஸ்ட், அதனால இங்கே மக்கள் வராங்க. இதை வந்து வளர்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டியில் டெவலப்மெண்ட் கிடையாது. லாஸ்ட் 20 இயர்ஸாகவே இப்போ வந்து நீங்கள் இந்த அவுட்டர் சிட்டி டெவலப் ஆயிருக்கு, ஆனால் அந்த சிட்டி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டெவலப் ஆகாது, டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா அதோட கன்ஸ்ட்ரெயின் ஸ்பேஸ் அவ்வளோதான். ஏன்னா போர்ச்சுகீஸ் காலத்தில் அந்த கிரிட் உருவாக்கப்பட்டது, அந்த சிட்டி அப்படி தான் இருக்கும். அதர் தன் ரோட்ஸு இன்னைக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் பிடபிள்யூடியில் நிறைய ரோட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைனாக இருக்குது, நிறைய பேர் ரோட்ஸ் போட்டுட்ருக்காங்க. இவர் டாக்டர் கூட சொன்னார், வரலாற்றிலேயே வந்து சிஇ முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. வரலாற்றில் அரெஸ்ட் பண்ணல, எப்போவுமே பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய அந்த சிஇ அந்த பொசிஷனில் இருக்க சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி சிஇ இருந்தவங்க இது வரைக்கும் 3 பேர் அரெஸ்டாக இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே நிறைய பேர் அந்த துறையில் இருக்கவும் நடந்திருக்கு. அதனால அது வந்து ஈஸியாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஆனால் இதை பாதுகாத்து பொத்தி அதை வந்து அதிகாரியை காப்பாற்றுறது, அரசியல்வாதி காப்பாற்றுறதுலாம் வந்து நடந்த காரணத்தினால. ஆனால் எதிர்கட்சி தரப்புல வந்து ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க, என்னன்னா அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க ஃபண்ட்ஸை. ஸோ பிடபிள்யூடி தொடர்பாகவும் சரி, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சிட்டி தொடர்பாகவும் சரி, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. அண்டர் யூட்டிலைசேஷன் டேட்டாவே கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் போய் டேட்டா. நான் சொல்கிறேன், வைத்திலிங்கம் அவர்களுடைய எம்பி ஃபண்டை எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாருன்னா 60% செலவு பண்ணிக்கிறார். யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்டு எலெக்ட் பண்ண அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் போட முடியல. கவர்மெண்ட்டில் இங்கே இருக்க அலாட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பட்ஜெட்டில் ஏற்கனவே நம்ம பட்ஜெட் சைஸ் பெருசாகிடுச்சு, 12,000 கோடி நம்மளோட பட்ஜெட் சைஸ். இந்த பட்ஜெட் சைஸில் எவ்ரி இயர் நமக்கு 10% ரைசிங் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் 10% கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் 3,600 கோடி நம்ம அலாட்மெண்ட் ஆச்சு. அதோடைய டெபிசிட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுனே இருக்கோம். நம்ம 20% மேலே டெபிசிட் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இந்த வளர்ச்சி நோக்கி கேட்டே இருக்கும். என்ன விஷயம்னா, நீங்கள் வளர்ச்சின்றதை நீங்கள் குறிக்கிறீங்கன்னா தனி மனிதனுடைய குடும்பத்தில் அவனுக்கு வரக்கூடிய வருமானம், அவனுக்கு வரக்கூடிய வேலைவாய்ப்பு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, இதுதான் ஒரு அரசாங்கம் உறுதிப்படுத்தும். இது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிப்படுத்துது. சோஷியல் இன்செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இங்கே இருக்கா? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இங்கே மோஸ்ட்லி இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு இந்த லா அண்ட் ஆர்டர் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே மாநிலத்துக்குள்ள போதைப் பொருள் புழக்கம், இந்த போதைப் பொருள் வாரத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் புழக்கம்ன்றது வந்து இந்த ஒரு வருஷத்தில் நடந்ததா? நீ சொல்லுங்க, இந்த ஒரு வருஷத்துல நடந்ததா? இந்த ஆட்சி காலகட்டத்துல அதிகமாக இருக்குன்றதுனால 10-15 வருஷமா இந்த போதைப் பொருள் புழக்கம் பாண்டிச்சேரியில் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆப்ரேஷன் திரிஷூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி எத்தனை இடத்துல வந்து போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை சமீபத்தில் 5 பேர் கண்டினியூஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க சார். எல்லாருமே சிறார்கள், ஜுவனைல் எல்லாரும். சரி, எல்லா குற்றமுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூட் காஸ் என்னன்னு பார்த்தா அதுக்கும் போதைப் பொருள் இல்ல. குற்றங்களை யாருமே இங்கே ஆதரிக்கல சார். எந்த அரசாங்கமும் எந்த அரசியல் கட்சியும் எந்த சமூக குற்றங்களும் ஆதரிக்காது. நாங்கள் பிஜேபியும் சரி, என்ஆர் கூட்டணியும் சரி, நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் குற்றங்களை யாரும் ஆதரிக்கல. ஆனால் ஒரு உத்தரப்பிரதேசல நடக்கிற அளவுக்கு மோசமா நடக்கல. அதை நீங்க வந்து இல்ல பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அரசியல் ஆக்காதீங்கன்ற. சமூக குற்றங்கள் வந்து சமூகத்தில் நடக்கிற விஷயம். நீங்க அதை வந்து அரசியலா நீங்க இந்த டிபேட்ல கொண்டு வரும்போது நான் அது பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். தவிர எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு. சரி சார், ஒரு தெருவில் ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த சிட்டிசனும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி சார். இது வந்து வளர்ச்சிக்கு தடையா இருக்குது அப்படின்றதுனால இதுக்கும் வளர்ச்சிக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரியான சம்பவங்களால இங்க புதுச்சேரிக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரல அப்படின்றது ஒரு சொன்னீங்கல்ல. இதுதான் ஸ்ட்ரைட் பாயிண்ட் கட்ட வந்தீங்க. சரி சார், 2010-11 டைட்டில் பார்க் பாண்டிச்சேரிக்கு வரணும் சார், ஓகேங்களா? இந்த பாண்டிச்சேரியில் டைட்டில் பார்க் கவர்மெண்ட் அசம்பிளியில் அப்ரோச் பண்ணுறாங்க சார். 30% கமிஷன் கொடுத்தா தான் டைட்டில் பார்க் உள்ள வரும்னு சொல்றாங்க சார். 30% கமிஷன் கொடுக்க முடியாதுன்னு அவங்க வெளில ஏறாங்க சார். இன்னைக்கு டைட்டில் பார்க் எங்க சார் இருக்கு சார்? நீ டைட்டில் பார்க் எங்க சார் இருக்கு? இல்ல இந்த மாதிரிலாம் ஆதாரமற்ற இல்ல சார் இருங்க. அதாவது 30% சார் 2010 ல அவன பத்தி பேசிய நம்ம டைட்டில் பார்க் ஏன் நீங்க இந்த 5 வருஷம் கொண்டு வரல? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல பிஜேபி கூட்டணி 5 வருஷம் கொண்டு வரல. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இல்ல. இப்ப கேட்க ஆதாரத்தோட சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அசெம்பிளில லெட்டர் கொடுத்த காப்பி அனுப்புறேன் சார். ஒரு நிமிஷம். எல்லாத்துக்கும் டாட்டா நம்ம வந்து பேசுறது வந்து இப்ப நீங்க வளர்ச்சி தடுக்கறேன்றீங்க சார். ஒரு நிமிஷம். நான் தடுத்தது யாரும் சொல்லணும்ல. சரி, எத்தனை இண்டஸ்ட்ரி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. as of now public registrationல இன்னைக்கு ஒரு public registrationல 118 கம்பெனி லாஸ்ட் 5 இயர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். இருங்க ஒரு நிமிஷம் சார். ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு வந்து டேட்டாவே தெரியாம பேசாதீங்க சார். 118 கம்பெனி 118 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க சார். நான் எப்படி ஏன் தெரியுமா டேட்டா? ஏன்னா எங்க கிட்ட டேட்டா ஓட மட்டும் தான். இப்ப அவர் என்ன கேட்டாரு? நீங்க அவர் என்ன கேக்குறாரு?
கேக்குறாருன்னா எத்தனை கம்பெனி மூடுனீங்க இருங்க. திறந்தீங்கன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் எத்தனை நான் company சொல்றேன் எத்தனை கம்பெனி Data இருங்க எத்தனை கம்பெனி ஃபோர்க்ளோசர் ஆனாலும் சரி இன்ஃபேக்ட் ஏஎஃப்டி ஆகட்டும் சுதேசி ஆகட்டும் பாரதி ஆகட்டும் ஃபோர்க்ளோசர் நோட்டீஸ் ஒட்டியிருக்கும் சரிங்களா ஆனால் டெக்ஸ்டைல் மில் தான் வரணுன்றதா பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன் டெக்ஸ்டைல் மில் வராது ஆல்டர்னேட்டிவான என்னென்ன சோர்ஸஸ் இருக்கோ அதான் பெஸ்ட் பாண்டிச்சேரி திங்க் பண்ணுறாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல் என்னன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு பேங்க்ரப்சி ஆனால் எண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 டெக்ஸ்டைல் மில்லுமே வேற சோர்ஸ் தான் பண்ண முடியும் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே க்ளோஸ் பண்ணுவாங்க சார் அங்கே உங்களுக்கு ரீசன் நிறையா இருக்கு ஆனால் புதுசாக எத்தனை கொண்டு வந்தா ஒரு ஆட்சியோடைய கிளைமிங் சொல்ல முடியும் சார் ஒரு 500 பேருக்கு சார், நீங்க இல்ல, இல்ல, ஒரு நேரா- நிமிஷம். நேரா ஒரு 500 பேருக்கு சேதராப்பட்டு வேலை போயிட்டு இருங்க சேதராப்பட்டு ஈட்டன் போங்க ஈட்டன் எக்ஸ்டென்ஷன் போங்க இந்த பக்கம் ஷாஷன் போங்க கெம்பேப் போங்க அதெல்லாம் அதோட எப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் சார்? பாருங்க அதெல்லாம் எப்போ ஏதோ உங்க இல்ல, இல்ல, கவர்மெண்ட்ல வந்ததா? அதோட எக்ஸ்டென்ஷன் இல்ல, உங்க நீங்க கவர்மெண்ட்ல கேட்ட வந்ததா? 500,000 பேர்னா சார் அது வந்து ஏற்கனவே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய தொழிற்சாலை நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை, இங்க தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, திருபுவனை தொழிற்பேட்டை, இந்த தொழிற்பேட்டையில எந்த ஆட்சி காலத்துல வந்துன்றீங்க? பிஜேபி ஆட்சி காலத்துல. தொழில்பேட்டை இந்த ஆட்சி காலத்துல வந்து சொல்ல அங்க இருந்து எவ்வளவு நிறுவனங்கள் இருந்தது தெரியுங்களா? கரசூர் இருங்க கரசூர் யாரால- இருங்க. இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். நான் யாரால சொல்றேன், இந்த கரசூர் நிறுவனங்கள் இருங்க. ஓடுச்சு? சேதராப்பட்டு தொழிற்சாலை கரசூர் வந்து யார் நிலையை கையகப்படுத்தினது இந்த இல்ல. ஆட்சி நிலையை கையகப்படுத்தினது நிலத்தை எடுத்ததா போன ஆட்சி இருக்கட்டும். காலத்துல எடுத்து இப்ப வரைக்கும் இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியாது தொழிற்சாலை ஏன் கொண்டு வர முடியல? இந்த அரசாங்கம் வந்த பிறகு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை ஒட்டு மொத்தமா கையகப்படுத்திட்டு ஆமா. தனியார் மயமாக்கி இன்னைக்கு கரண்ட் பில்ல ஏத்தி நீங்க செய்தி பாண்டிச்சேரியுடைய கரண்ட் பில் எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பாக்கல கோர்ட் ஜட்ஜ்மென்ட் நீங்க இல்ல, பாக்கலையா பாண்டிச்சேரியுடைய கரண்ட் பில் அதாங்க ஜட்ஜ்மென்ட் நீங்க பாக்கலையா அரசு மயமாக்குறத நீங்க ஜட்ஜ்மெண்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற இபி எம்ப்ளாய்ஸ் கேஸ்க்கு போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்தது தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி புதுச்சேரி அரசால கையெழுத்து போட்டு தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றீங்க சார் அம்பானி அரசாங்க வெப்சைட்ல வந்து தனியார் மயம் ஆயிடுச்சு நீங்க போட்டுருக்காங்க. திரும்ப சொல்றேன் நீங்க பழைய டேட்டா பேஸ் ஒரு மாசம் பேசுறீங்க அவங்க கட்சி செஞ்ச நல்லதை சொல்றேன். நான் எங்க நல்லது மக்கள் தான் ஏதாவது இருங்க. செஞ்சிருந்தா நான் சொல்லுங்க. நான் சொல்ல வரேன் அந்த பட்டியலே இல்லையே. இல்ல பட்டியல் தான் நான் தரேன்ற உங்களுக்கு இல்ல, பட்டியல் இல்ல, கொடுங்க. ஒரு தடவையுமே இந்த இடத்துக்கு நான் வந்து பேசும்போது டேட்டா இல்லாம நான் பேசவே மாட்டேன் என் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது ஊழியர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வாங்கிய தீர்ப்பு சார் அது. சார் இங்க ஊழியர்கள் இருக்கிற அரசாங்கம் கிடையாது. ஊழியர்கள் பிஜேபி கிடையாது. என்ஆர் காங்கிரஸ் கிடையாது. நீங்க பிஜேபி தனியாருக்கு வந்து தாரை வார்த்தை எல்லா வேலையும் செஞ்சிட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் உங்களுக்கு ஊழியர்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஊழியர்கள் நீதிமன்றம் போனாங்க. இந்த அசெம்பிளில மனசாட்சி உள்ள அரசியல்வாதிகள் யாராவது வேணா அதுக்கு சப்போர்ட் பாலிசி டெசிஷன் அசெம்பிளில ஃப்ளோர்ல பேசும்போது மின்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாரு தனியார் மயமாக்கப்படாதுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அந்த இடத்துல முடிவு கொண்டு வராங்க. மின்துறை அமைச்சர் இதே மின்துறை அமைச்சர் தான் தனியார் மயமாக்கப்படும் சொன்னார். அந்த கோர்ட்டு போகும்போது புதுச்சேரி கவர்மெண்ட் ஜிபிஆர் டிஃபெண்ட் பண்ண வேலை இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்து தனியார் மயமாக்கப்படாது வந்திருக்கு. இதை நீங்க வரவேற்கல எதிர்க்கிறீங்களா? நான் என்ன கேக்குறேன், இதே அவ்வளவுதான் கேள்வி. சார் இதே தனியார் மயமா ஆக்கப்பட போகுதுன்னு சொல்லும்போது முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு கேட்கும்போது என் முகத்தை வேணா பார்த்துட்டு போங்க மாஸ்கை கைட்டி காட்டுறான்னு காட்டினாரு முதலமைச்சர். எது காட்டினாரு? இருக்கு. ஏன்னா என்ன பொதுமக்கள் உங்களை வந்து இது மாதிரி தனியார் மயமாக போகுதுன்னு சொல்றாங்களே, பொதுமக்கள் உங்களை சந்திக்கணும்னு சொல்றாங்கன்னு போது வேணா என் மாஸ்க் இப்ப தனியார் மயம் ஆக்கலங்கய்யா அரசு மயத்துல இருக்கு. அது ஒத்துறீங்களா இல்லையா? வரவேற்கிறீங்களா? நான் வரவேற்கிறோம். அவ்வளவுதாங்க. இல்ல சார் நான் வந்து போங்க. தனியார் மயம் ஏதோ கோர்ட்டு தீர்ப்பை வந்து ஏதோ பிஜேபியினுடைய தீர்ப்பு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க ஆக்சுவலா இருங்க வாங்கி அந்த எம்ப்ளாயீஸ் தொடர்ந்து போராடி தொழிலாளிகள் போது பல கட்ட போராட்டம் நடத்தி பல கட்ட பேச்சுவார்த்தையிலையும் அதானி பவர் லிமிட்டடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில். அது அந்த நிறுவனத்தின் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியல. அதான் அரசாங்கத்தினுடைய துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். மற்ற மாநிலங்களில் இருக்க மாதிரி போர்டு கிடையாது, வாரியம் கிடையாது. ஒரு அரசாங்கத்தினுடைய துறையை வந்து அதானி பவர் லிமிட்டடுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை திறக்கிறாரு. அவரை கூட்டு கண்டிக்கிறது கூட ஒரு நிமிஷம் அதை கூட்டு கண்டிப்பதற்கு கூட ஒரு தைரியம் இல்லாத அரசாங்கம். உங்க பிஜேபி அமைச்சர் சொன்னார் சார். சார் அவங்க பிஜேபி அமைச்சர் சொன்னாரு. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். பிஜேபி அமைச்சர் சொன்னாரு, உள்துறை அமைச்சர் சொன்னாரு, இப்படி போலியாக பயன்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு சார். இன்னைய வரைக்கும் நீங்க பதிவு செஞ்சீங்களா? தொழிலாளி பாதிக்கப்படுறான், அவன் நீதிமன்றத்தை ஓடுறான். நீங்க நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா எப்படி சொல்லுவீங்க? பாதிக்கப்பட்டவன் நீதிமன்றத்துக்கு சார் நீங்க இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவன் நீதி பெற்றுவா சார். நீங்க என்ன நான் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஜட்ஜ்மென்ட் நான் 10 வழக்கு நடத்துறேன். ஜட்ஜ்மென்ட் முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆளுங்கட்சியை குறை சொல்லி தனியார் மயம் பேசறது சொல்லி நீங்க இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சார் நான் என்ன சொல்றேன் நீங்க தான் டைவர்ட் பண்ணீங்க. ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்ல வரீங்க? நான் ஜட்ஜ்மென்ட் பத்தி நீங்க ஜட்ஜ்மென்ட் காட்டுறீங்க. நான் ஜட்ஜ்மென்ட் நீங்க இருங்க நான் வாதம் வந்து தெளிவான வாதமா இருந்ததுன்னா நான் ஏத்துக்கறேன். சார் எங்களோட வாதம் தெளிவான வாதமா இருக்குது. நீங்க தான் முன்னுக்கு வரல. நீங்க தனியார் மயம் ஆக்கணும்னீங்க. முரண்பாடு
தமிழ்நாடு இல்ல தனியார் மயம் ஆக்குவோம் நீங்க சொல்றது கொஞ்சம் பிஜேபி அரசாங்கம். நாங்க என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம். ஆனா அதை தனியார் மயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடக்கூடிய ஊழியர்கள் போய் கோர்ட்டுக்கு போய் பெற்று வந்த தீர்ப்பு அது. சரி, right. அது ஏதோ உங்களுடைய தீர்ப்பு சரி, கிடையாது. எங்க தீர்ப்போ இல்ல கோர்ட்டு தீர்ப்போ, ஆனா இந்த அரசாங்கம் அந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து ஜிபி அப்பியர் ஆகும்போது டினை பண்ணாம புதுச்சேரியுடைய பாலிசி டெசிஷன் அசம்பிளியில என்ன மின்துறை அமைச்சர் சொன்னாதோ அதுதான் அங்க நம்ம வந்து முன் வச்சு ஜட்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஆளும் அரசுக்கு பொறுப்பு இருக்குது. எதிரில் இருக்கவங்க என்ன வேணா பேசலாம், அரசுக்கு பொறுப்பு உண்டு. அதனால கண்டிப்பா அந்த பொறுப்போட தான் நடந்திருக்கும். தனியார் மயமாக்கப்படவில்லை. அதுக்கு அரசுக்கு பங்கு உண்டு. அது அவங்க இல்லைன்னு சொல்றாங்கன்னா ஜுடிஷியல் அதுக்கு உண்டுன்றது நாங்க சொல்றோம். புதுவை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெல்ஃபேர் இருக்கு இங்கே புதுவையில் சார்? இந்த அக்னி மேடை நிகழ்ச்சி நடத்துகிற உங்களுக்கு வந்து நான் சார்ந்த அமைப்பு சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தெளிவான அரசியல் புரிதலை இந்த விவாத மேடையின் மூலமாக நீங்கள் நடத்துறதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். வந்து தோழர் வந்து சொன்னாங்க ஒன்று, அதாவது புதுச்சேரியில் வந்து முந்தைய அரசை விட இந்த அரசு பரவாயில்ல வளர்ச்சி பாதை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பொதுத்தலங்களில் ஒரு பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இலாக்கா, நான் அந்த வார்த்தை சொல்றதுக்கு வருத்தப்படுறேன், மதிப்பிற்குரிய அண்ணன் ஜான்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேசின ஒரு வீடியோ வந்து பொதுத்தலங்களில் போயின்னு இருக்கு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முன்னாள் முதலமைச்சரோட அடிக்கடி டெல்லி போவேன், டெல்லியில் போயிட்டு எல்லா அமைச்சரையும் சந்தித்து பேசுவோம், முதலமைச்சர் வந்து எப்படியாவது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பார், நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். ஆனால் அங்கேருந்து வரும்போது இங்கே எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா அங்கே பிஜேபி அரசாங்கமும் இங்கே காங்கிரஸ் அரசாங்கமும் இருக்கும்போது அது தடுக்கும். யார்? மதிப்பிற்குரிய இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஜான்குமார் வந்து இந்த பதிவு பண்ணிக்கிறாரு. அப்போ என்னன்னா, ஒரு இந்திய ஜனநாயக தேசம் இது. எந்த அந்த மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள் விருப்பப்படி அவங்க வாக்களித்து தேர்வு செய்யக்கூடிய அரசாங்கம் அமைஞ்சிட்டதுக்கு பிறகு எல்லா மாநிலத்துக்கும் சமமான அரசாங்கமாக இருக்கணும். ஆனால் சென்ற ஆட்சி காலத்தில் ஆளும் அரசை தடுத்து நிறுத்துன்னு பாஜகவுடைய அமைச்சர் என்று பதிவு பாஜக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது பொதுத்தலங்களில் மக்கள் மத்தியில் போயிருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து திட்டமிட்டு நாராயணசாமியுடைய செயலை எல்லாத்தையுமே தடுத்தது. ஆனால் நான் ஒன்று இப்போ பதிவு பண்ணேன், காங்கிரஸ் கட்சியிலேருந்து கூட அதை பதிவு பண்ணல. நான் சொல்கிறேன், மதிப்பிற்குரிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் நாராயணசாமிகிட்ட ஆட்சியை ஒப்படைக்கும் போது 8,900 கோடி கடன். 2006 புதுச்சேரி மாநிலம் தனி கணக்கு தொடங்கினாங்க. 2016 அதாவது 10 ஆண்டு காலம் வந்து விலக்கு, 10 ஆண்டு கால விலக்கு கடன் அடைக்கிறதுக்கு. 2016 நாராயணசாமி முதல் ஆட்சி அமைக்கும் போதே 900 கோடி கடனை வந்து திருப்பி அடைக்கிறார். அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 1200, 1300, 1400 அந்த ஆண்டுகளில் மட்டும் கடன் அடைச்சி அவர் திரும்ப இந்த அரசாங்கத்திட்ட ஆட்சியை ஒப்படைக்கும் போது 8,200 கோடி, அவர்கிட்ட கொடுத்தது 8,900 கோடி. என்ஆர் காங்கிரஸ் கிட்ட 8,200 கோடியோட கொடுத்தது. இன்னைக்கு 14,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கிய ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் இருக்கு. நீங்க என்ன மத்திய அரசு வந்து இங்க செஞ்சு பெஸ்ட் புதுச்சேரிக்கு செஞ்சுக்கிட்டீங்க? ஒண்ணுமே இல்லையா சார்? அந்த கடன் எப்படி உருவாச்சு அதை மட்டும் சொல்லுங்க. ஏங்க 8,400 கோடி யார் வாங்குறாங்க, யார் கொடுக்குறாங்க? தனிக்கணக்கு துவங்கியது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. 2006 இருங்க, 2006 தனிக்கணக்கு இல்ல, இருங்க சார். நீங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் வைங்க, 2 கணக்கு நீங்க துவங்குனீங்க, ஒரு கணக்கு இல்ல. இவங்க காங்கிரஸ் இருந்தப்ப முதல்ல ஒரு கணக்கு தொடங்கி அதை கடன் ஆக்கி அதை பேங்க்ரப்சி பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட் திவால் பண்ணி. அதன் பிறகு நாராயணசாமி அவர் இன்னொரு தனி கணக்கு துவங்குறாரு, அதுவும் பேங்க்ரப்சி பண்றாங்க. இப்ப பிஜேபி வந்த பிறகுதான் பற்றாக்குறையை கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன 10 பற்றாக்குறையை வந்து 14,000 கோடி கடன் ஆக்கி இருக்காங்க. புதுச்சேரி மக்களுடைய புதுச்சேரி மக்களுடைய ஏன் வந்து பட்ஜெட் வேற பட்ஜெட் நான் கடனே சொல்றேன். நானு நீங்க மாநில கடனை சொன்னேன். இன்னைக்கு நீங்க பட்ஜெட் வந்து 13,000 கோடி வந்திருக்கு, 12,000 கோடி வந்திருக்குது. நாங்க பட்ஜெட் வந்து 11,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். இதெல்லாம் இருங்க ஒரு நிமிஷம். புதுச்சேரி மாநிலத்துல ஆண்டுக்கு 1000 கோடி 1,200 கோடி கடனை முன்னாள் அரசு வந்து திருப்பி அடிச்சிருக்காங்க. ஒரு ஆளுநர் மாளிகை வாயில்ல 6 நாள் ஒரு முதலமைச்சர் படுத்து போராட்டம் நடத்துற அளவுக்கு அவலமாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க உட்கார்ந்து வேடிக்கை கெட்டதே அவங்க தான் சார். அங்க இருந்து வேடிக்கை பார்த்து ஒரு ஆளுநர், ஆமா ஒரு அமைச்சர் எந்த விஷயம் மக்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னைக்கு ரங்கசாமி மேல போய் உட்கார ஒரு ஆட்சியில் அதிகாரிகள் லா அண்ட் ஆர்டர் முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு காங்கிரஸ் அதை பத்தி பேச சேர்த்து வச்சுக்கலாமா? காங்கிரஸ்
நீங்க இருங்க, நான் சொல்றேன். நீங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சியா இன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த மாநிலத்தை ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கிறாங்களே தவிர இந்த மாநிலத்தை ஒரு வளர்ச்சியான பாதைக்கு நோக்கி கொண்டு போல. அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல நீங்க காங்கிரஸ் இல்ல சார், கட்சி இருக்கதானே செய்யுது எப்பயுமே. இல்ல நான் தான் சொல்றேனே, கட்டமைப்பு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது வந்து நாராயணசாமி அவருடைய தலைமையிலான அந்த ஆட்சியில அட்மினிஸ்ட்ரேஷன் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருந்தது. இன்னைக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே இல்ல பெஸ்ட்னு எப்படி கம்பேர் பண்ணி சார். சொல்றீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து சார், 2016 ஒரு குடும்ப வருவாயை நீங்க உங்க கையில ஒப்படைக்கிறீங்கன்னா இல்ல சார், அந்த குடும்பத்தை கட்டமைக்கிறதுக்கான கட்டமைப்பு இறுக்கி செலவு பண்றது இருக்கு இல்லையா, அந்த பணியை வந்து அவர் செஞ்சார். ஏன்னா மேலிருந்து ஒரு அழுத்தம். ஆளுநர் பதவி வந்து நாங்க இன்னைக்கு எதிர்க்கல சார். திராவிட சித்தாந்தத்தை நாங்க என்னைக்கு படிச்சோமோ அன்னையிலிருந்து எதிர்க்கிறோம். அறிஞர் அண்ணா எதிர்த்தது ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஆளுநர் பதவி இன்னைக்கு எதிர்க்கல. எந்த ஆளுநர் வந்தாலும் நான் சார்ந்த மாணவர் கூட்டமைப்பு அவங்களுக்கு எதிராக போராடும். ஏன்னா என் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள், அது எந்த பிரதிநிதியா, பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என் மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு போனோம், அவங்க ஆட்சி செய்யணும்னு சொல்கிறோம். இங்க ரூலிங்ல நீங்க உட்கார்ந்து தலைமைச் செயலகம் ஒரு சார் அண்ணாவுடைய கொள்கையா இருக்கலாம். ஆனா இருங்க, நான் சென்ட்ரல் இல்ல நீங்க அடுத்த மேட்டர் கவர்மெண்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கிறது, அதுதான் வந்து அடிப்படையில சார் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததா இருக்கு சார். இங்க ஆளுநர் ஒரு ஆட்சி நடத்துறாரு, கான்ஸ்டிடியூஷனே தெரியாம இங்க செக்ரட்டரி ஒரு சார் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு தெரியும் சார். கான்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி நீங்க வந்து சார் மக்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை வந்து நாங்க எப்படி ஏத்துக்க முடியாது சார். அதுக்கான வார்த்தை தான் நான் சொல்றேன். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஹெட்டா சார் அறிஞர் அண்ணா சொன்ன எங்களுடைய இயக்க சித்தாந்தம் நாங்க கட்டமைச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து மக்களால் எங்களுடைய மக்கள் தேர்வு செய்யப்படுறவங்க ஆள விடணும். அவங்க சுதந்திரமா இங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு ஆளை விட்டு இருந்தா என் ஊர்ல வந்து நான் ஏன் தனி மாநில அந்தஸ்து கேட்க போறேன்? எனக்கு மாநில அந்தஸ்துன்ற பேச்சு அங்க கிடையாது. எனக்கான உரிமை இருக்கும்போது இந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் நான் ஒரு கையெழுத்து போட்டா நான் மொர்ச்சின்னு போய் வீட்டில் உட்காந்துனாதான் இங்க ஒரு ஃபைலே மூவ் ஆகுதுன்ற நிலைமையில இந்த மாநில முதலமைச்சர் போறாரு. இப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் நான் வந்து ஒரு ஃபைலில் கையெழுத்து கேட்டேன், எனக்கு கையெழுத்து போடல, நான் போய் முறுக்கின்னு உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கினேன் இருக்கிற அமைச்சருங்க எல்லாம் போய் தொங்கிக்கினா அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல இருந்து 2 அமைச்சரை வர வச்சு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தானே காம்ப்ரமைஸ் பண்றீங்க. இப்போ இங்க வந்து இப்போ மாநிலத்தில் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் முறைகேடுன்றதே ஒட்டுமொத்தமா நடக்காம வந்ததுன்னா நாடே காரி துப்புதேங்க. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமே காரி துப்புது இந்த மருத்துவ ஊழல்ல. அதுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லையா சார்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வந்து போலி மருந்துன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் காட்சி இருக்க காலத்தில் நடந்ததுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. 2 இயக்குனர் 4 அதிகாரி கைது செய்யப்பட்டாங்க. நீதிமன்றத்தில் நீங்க அரசாங்கத்துடைய மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பங்கு பெறல. இந்த செய்தி படிச்சீங்களா இல்லையா? வழக்கறிஞர்கள் பங்கு பெறாம பெயில் கொடுக்குறீங்க. ஊழல் முறைகேட்டில் கைது செய்த நபர்கள் வந்து பெயிலில் வராங்க. ஒன்று. அடுத்தது, இந்த ஆட்சி காலத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்றீங்க. எத்தனை போராட்டம்? இன்னைக்கு வந்து ஜேசிஎம் வந்து இவங்க இப்போ எல்ஜேகே உட்காந்து பேசுற இதே எல்ஜேகே அன்னைக்கு எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க? நான் பண்ணியிருக்கிற போராட்டம் இருங்க, மக்களுடைய போராட்டம் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்திருக்கு. போராட்டங்கள் வாயிலாக இருங்க சார் ஒரு நிமிஷம். போராட்டங்கள் வாயிலாக ஆளுநர் வந்து சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. சிபிஐ விசாரணை துவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றவாளி எல்லாருக்கும் பெயில் கொடுக்குறீங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? 26 பேருக்கு ஒரே நாளில் பெயில். இந்த தெருவில் எவனா ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டுக்கணும் ஜெயிலுக்கு போனால் உடனே பெயில் கொடுப்பீங்களா நீங்க? சிபிசிஐடியில் அந்த வழக்கு பதிவு செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேலே வந்து கவர்னர் வந்து என்ஐஏக்கும் சிபிஐக்கும் என்கொயரி போடுறாங்க. அது என்கொயரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சிபிசிஐயோட கேஸ் தான் அவங்க பெயிலில் வராங்க. லாஸ்ட் விவாதத்தில் நான் சொன்னேன், அவங்க எங்கேயுமே வழக்கு தள்ளுபடி ஆகல, குற்றவாளி தப்பிக்க முடியாது, இன்டர்கேஷன் உட்படுத்தப்படுறாங்க, அந்த கிரிமினல்ஸ் என்னைக்கு தப்பிக்க முடியாது, பிஜேபி என்னைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு ஆணித்தரமா போன டிபேட்ல நான் சொல்றேன். ஜிபி வந்து அப்பியர் ஆகலன்றதெல்லாம் தவறான வாதம் சார். ஜிபி வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஜிபி பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகு ஜிபி அப்பியர் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ஜிபி வேலைய விட்டு எடுத்துட்டீங்க. ஜிபி பெட்டிஷன் பதவியில நீங்க இருக்கீங்க உங்க அரசாங்கம் சார். ஜிபி பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகு வெளில கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்க நீங்களீங்க. டெவலப்மென்ட் சொல்றீங்க இல்லையா சார்? நீங்க நான் சொன்ன 2016 21 வெரி வர்ஸ்ட், 21 26 ஏதோ தேவையான. ஆனா நீங்க உங்களோட பார்வை 2021 to 21 வஸ்டா இல்ல 2016 to 21 வஸ்டா சார்? அதுல ஒரு ஜனநாயக அரசு கட்டமைப்பு இருக்குது இல்லையா? அப்ப அடுத்த ஆட்சி கட்டமைப்பே இவங்க பிஜேபி வந்து உடைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இந்த கட்டமைப்பு நீங்க வந்து அந்த ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளவு சிறப்பா இருந்தது.
கொரோனா நேரம் வந்தது. அந்த கொரோனா நேரத்தில் புதுச்சேரி மக்களை முழுமையாக பாதுகாத்த ஒரு அரசாங்கமாக அது செயல்பட்டுச்சு. அதெல்லாம் யாருனாலும் மறுத்துட முடியாது. ஓகேங்களா? ஆனால் நிர்வாகத்தில் வந்து அன்னைக்கு தேவைன்னும் போது பணியாளர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அரசு ஊழியர்களை நியமிக்க முடியாத நிர்பந்தம் இருந்தது. நான் ஒரு வழக்கு நடத்தினேன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டு. 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாணவர்களுக்கு காவலர் போடுறீங்க, 2 வருஷம் வயது தளர்வு கொடுங்கன்னு சொல்லிட்டு தர முடியாதுன்னு தூக்கி மூஞ்சில் அடித்தாங்க போன கிரண்பேடி ஆளுநர் அவர்கள். அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினு வந்த தேர்வை நடத்த முடியாமல் தவிச்சோம். தீர்ப்பு வாங்கினு வந்த தேர்வை நான் நடத்த முடியாது, தடுப்பேன்னு சொல்லி திட்டமிட்டு புகார்களை வாங்கி அந்த தேர்வு நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ இது மாதிரி வந்து தொடர்ச்சியான அரசு, ஒரு ஆளக்கூடிய அரசு உங்க சித்தாந்தத்திற்கு எதிரான அரசாக இருந்தா கிரண்பேடி இருந்த காலகட்டம் சொல்றீங்களா? அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க தரல. இல்ல இப்ப சொல்றீங்களா? எப்ப இருங்க சொல்றீங்க? சார், இந்த ஆளுநருக்கு ஹோம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை மத்திய நீங்க உள்துறை பழைய ஸ்டோரி அமைச்சர் சொல்லிக்கிறீங்க சார். ஒரு நிமிஷம், இன்னைக்கு அவருடைய கேள்வி என்னன்னா, கடந்த ஆட்சி காலகட்டத்துல வந்து காங்கிரஸ் இருந்தாங்க, கிரண்பேடி தடுத்தாங்கன்னு சொல்றேன். கிரண்பேடி தடுக்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சி கட்சிக்கு காலத்துல சார். இன்னைக்கு அமித்ஷா வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க சார். உங்களோட ஒரு நிமிஷம் சார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. என்ன, வயது தளர்வு தருவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியில் ஒரு நடுவில் இடையில 15 வருடம் வந்து வயது தளர்வே இல்லை. யார் தடுக்கிறது சொல்லுங்க? இப்போ இங்கே யார் தடுக்கிறது? முதலமைச்சர் மேடையில் ஏறி வயசான பிள்ளைங்க என்கிட்ட வந்து கதறானுங்க, பார்த்தா வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு அரசு பணியை கொடுத்துட்டு கொஞ்சம் வயது தளர்வு கொடுத்தா நல்லாயிருக்கும், அதிகாரிங்க சிந்திக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. யார் தடுக்கிறது? உள்துறை அமைச்சகம். நீதிமன்றத்துக்கு போகிறோம், சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது, ஆளுநர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. யார் தடுக்கிறது? நாங்கள் யாரை எதிர்க்கணும்? யாரை எதிர்க்கணும் சார்? எல்டிசி, யூடிசி, இன்னைக்கு புதுசாக முடிச்சுட்டு போகிற ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வேலை கிடைக்குது. இடைப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு 10 ஆண்டு காலம் படித்து முடித்த பட்டதாரி எவனோ அரசு பணி என்பதே ஒரு கனவா போய் உட்காந்துக்கிறானே, அவனுடைய வேதனையும் அழுகையும் யாருக்கு தெரியும்? அப்ப யார் பேசுவீங்க? எந்த அரசியல் இருந்தாலும் சார், உங்க தலைவர் எல்ஜேகே உடைய உங்க தலைவர் சமீப காலமாக தன்னை பொது தளங்கள்ல வேலை வாய்ப்பு தேடி வயது தளர்வு கேட்டு உங்களை வந்து தொடர்ச்சியா கேட்டுட்டு தானே சார் இருக்கோம். அப்புறம் வந்து பொது தளத்துல வந்து யார் தடுக்கிறது? தாங்க இருக்கும். அப்ப யார் இன்னமும் கேட்டுட்டு தானே யார் கொடுக்கணும்? நாங்க கேட்காம இல்லையே. நான் என்னோட கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள் சார். அந்த அதிகாரம் ஆளுநரை எதிர்ப்போன்றது எதிர்க்கணும். ஆனா இந்த கட்சி ஆளுநர் மட்டும் சரி, இந்த கட்சி ஆளுநர் இருக்குமா? இப்போ ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய இலாக்கா இல்லாத அமைச்சர் கடந்த 7 மாதமாக இலாக்கா இல்லாமல் இருக்கார். இந்த அரசாங்கத்தில் தற்போதைய ஒரு அமைச்சர், பாஜகவினுடைய அமைச்சர், இலாக்கா இல்லாத அமைச்சர் 7 மாதமாக உங்களுக்கு இலாக்கா தராததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பேட்டியில் சொல்கிறாருன்னா, கீழே ஜனங்கிட்ட போய் சந்திக்கவே முடியல, இந்த ஆட்சி அலங்கோல ஆட்சியை வந்து என்னால், அவர் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்றாரு, கழுவி ஊத்துறாங்க இந்த அரசாங்கத்தை. பேசலங்க. இல்ல பேட்டி இருக்கு, பேட்டி இருக்கு, அமைச்சர் நான் பேட்டி இருக்குது, இல்ல ஒரு நிமிஷம், பேட்டி இருக்குது நான் காமிப்பேன். தொகுதி மக்கள் வந்து அதை விட அரசாங்கத்தையே கழுவி ஊத்துறாங்க. இப்பேற்பட்ட இந்தியாவே ஆளும் கூடிய பிஜேபி அமைச்சருக்கே அந்த நிலைமையா? அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற என்ஆர் வந்து பிஜேபியை கட்டுமானம் பண்ணி வச்சுக்கிறாருன்னு மக்களே ஒரு மாதிரி பேசத்தான் ஆரம்பிக்கிறாங்க. வருத்தம் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தன்னால் மக்களை போய் சந்திக்க முடியலன்னு சொல்கிறார். இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. இதே மாதிரி தான் ஏற்கனவே நீக்கப்பட்ட அமைச்சர் சாய் சரவணன் அதிகாரிகள் வீட்டு முன்னாடி போய் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துறாரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு. சட்டமன்றத்திலே மறியல் நடந்தது. சார், ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு நடத்தி வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆளுங்கட்சியில இருந்த ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக, பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரி வீட்டு முன்னாடி மக்களை திரட்டி போராட்டம் நடத்துறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரின்னு சொன்னார்ல பிஜேபி நபர், ஒன்று கேட்குறேன், பிஸ்னஸ் ஏதாவது ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர முடிஞ்சான்னா அதுக்கு பதில் கிடையாது. எஜுகேஷன் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாழ்பட்டு இருக்குன்றது தெரியும் அரசாங்க பள்ளிகளில். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலில் ஸ்பிரிட் 6 புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்தது இந்த அரசாங்கம்.
நானும் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பாருக்கு அனுமதி கொடுத்தது இந்த 125 ரெஸ்டோ பார் கொடுத்தது காங்கிரஸ் தான். அதுவும் சார், சேர்த்து ஒரு சொல்லுங்க. நிமிஷம் சார், ஒரு சேர்த்து நிமிஷம். சொல்லுங்க. மதுபான தொழிற்சாலைகள் வந்தால் நிலத்தடி நீர் காணாம போயிடும். நீங்க ஒட்டுமொத்தமா கிராமப்புறத்தில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்ற இந்த 6 புதிய மதுபான தொழிற்சாலைகள் ஏன் அனுமதி கேன்சல் பண்ணிட்டாங்க சார். கொடுத்தாங்க? திரும்ப சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆர்டர்லாம் கொடுக்கல சார், அதுக்கான மிகப்பெரிய நெருக்கடி நடந்தே இருங்க ஸ்டே பண்ணி சார். சார். ஒரு பிரச்சனையிலும் சார், ஒரு பிரச்சனையிலும் கிடையாது சார். எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் என்ன சார் இன்டரப்ட் பண்ணினே இருந்தா எதுவுமே பேச முடியாது. அவர்தான் சொல்றாரு, சொல்ல விடுங்க. இல்ல இல்ல, இன்டரப்ட் பண்ணிருந்தா பேச முடியாது சார். நீங்க பேசும்போது பேசுங்க சார். அரசாங்கம் முடிவு எடுத்ததா இல்லையா? இன்னமும் அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பிஜேபி நபர் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். அது ஏனால் நின்னுது, ஏனால் நின்னுது, ஏனால் நின்னுதுன்னா ஒரு பிரச்சனையிலும் இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சார். அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பை பார்த்து பின்வாங்குறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் மின்துறை தனியார் மயம். அந்த ஊழியர்கள் எதிர்ப்பு, மக்கள் எதிர்ப்பை பார்த்து பின்வாங்கினாங்க. கோர்ட்டு போய் இப்போ தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முடிவுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அமைச்சராக இருந்தவர், பிஜேபியினுடைய அமைச்சராக இருந்தவர் வேட்பாளராக நிற்கிறார் சார். ஏன் சார் 28 தொகுதியில் தோக்குறாரு? கணக்கெடுப்பு பார்த்தா 28 சட்டமன்ற தொகுதிகளில் ஏன் கம்மியாக வாக்கு வாங்குறாரு? பதில் சொல்லுமா? இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாக்களிச்சிருக்கணும்ல. பிஜேபி எம்எல்ஏக்கள் இருந்த தொகுதியிலே, பிஜேபி அமைச்சர்கள் இருந்த தொகுதியிலே ஏன் வேட்பாளர் மரியாதைக்குரிய சார், ஒரு நிமிஷம் சார். பிஜேபியும் என்ஆர் காங்கிரசும் இன்னைக்கு அம்பலப்பட்டு மக்கள் மத்தியில் நிக்குது. இதுக்கு நிச்சயமான தகுந்த பாடம் என்பது புகுட்டப்படும். இன்னைக்கு மத்திய பிரதேச இண்டூர்ல ஒரு 10 பேர் இறந்தாங்க சார். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். குடிதண்ணீர்ல இன்னைக்கு உருளைம்பேட்டை பகுதியில, கோவிந்தசாலை பகுதியில சார், அப்புறம் பாருங்களா சார், ஸ்டெர்லைட் பாயிண்ட் சார், ஸ்டெர்லைட் போடுறாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? இருந்தாங்க சார். முதலமைச்சர் போய் பார்த்தாங்க சார். தண்ணி அப்படி முதலமைச்சர் போய் பார்த்தாங்க. ஸ்டெர்லைட் இது என்னது வாட்டர் ஸ்டெர்லைட் யூனிட் போட்டாங்க. நெல்லித்தோப்பு தொகுதியில சக்தி நகர்ல பேசினீங்க. அந்த சம்பந்தப்பட்ட செத்ததுக்கு அப்புறம் மக்கள் இறந்து வடநாட்டில் நடந்தா நேஷனல் நியூஸ் ஆகும் சார். இது புதுச்சேரி மாநில என்ன காங்கிரஸ் பிஜேபி மக்கள் செத்து மடிஞ்சா குடிதண்ணீரை குடிச்சு. சரி, யார் சார் ரெஸ்பான்சிபிள்? தொடர்ந்து பேசுவோம். யார் ரெஸ்பான்சிபிள்? இது ஒட்டுமொத்தமா சட்டமன்ற சீர்குலைஞ்சு நான் பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது குடிதண்ணியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை முதல்ல கையில் எடுத்தது எங்க கட்சி மட்டும்தான் சார். தடவை ஜேசிஎம் சார்பாக தான் இதுக்காக ஒரு போராட்டமும் பண்ணோம். WHO வரைக்கும் லெட்டரும் எழுதி ரெப்ரசன்டேஷனும் பண்ணியிருக்கோம். இங்க குடிநீர்ல எவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு பாண்டிச்சேரி அசம்பிளில பேசுறோம். நாங்க யுனெஸ்கோல போய் பேசிட்டு வந்திருக்கோம். யுஎன்ல வரைக்கும் போய் பார்த்து பேசிட்டு நம்ம பாண்டிச்சேரியோட வாட்டர் என்ன பண்ணணும் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்கல்ல சார். இதே காங்கிரஸ் இப்ப தோழர் சொன்னாரு எம்பி எலெக்ஷன்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா 2021 எலெக்ஷன்ல காங்கிரஸ் 2 சீட்டு கூட வரலையே சார். அப்படின்னு பார்த்தா மக்கள் டோட்டலா தூக்கி போட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. உங்க கட்சியில அப்ப இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் சாரும் வைத்திலிங்கம் சாரும் மாத்தி திட்டிக்கிறாங்களே. பிரதான எதிர்க்கட்சியா இருக்க வேண்டிய இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் இத்தனை நாள் தூங்கி இருந்துட்டு இப்போதான் புதுசா எந்திரிச்சு வேலை பண்றாங்க. போலி மாத்திரை இது நடந்த அன்னைக்கு நடந்த அடுத்த நாள் நாங்க போராட்டத்துல இறங்குறோம் சார். நாங்க காங்கிரஸ் கட்சி தான் சார் போராடிச்சு. அது எப்போ இந்தியா கூட்டணி தான் சார் போராடிச்சு. போனீங்க சார், எப்ப நடந்துச்சு? மூணாவது நாள் நாங்க போராட்டம் நடத்தோம். காங்கிரஸ் பகுதி வாரியா நடத்துறோம். தாராபுரத்துல நடந்தது, சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நடந்தது. விசாரணை செய்யப்பட்ட இடத்துல இருந்து உங்க கட்சிக்கு தகவல் கொடுத்தாங்க. தகவல் தெரிஞ்சது நீங்க போராடினீங்க சார். நீங்க தேசியம் வந்து அந்த விஷயத்துக்காக நீங்க தகவல் போராடினதுக்கு பிறகு எங்களுக்கு தகவல் போராடணும். ஜேசிஎம்முக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் நீங்க வந்து அந்த போராட்டத்தை எடுத்து செஞ்சீங்க. நான் கூட அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு பொதுத்தளத்திலே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஜேசிஎம்முக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். இத்தனை நாள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிங்க எதை இது பண்ணிருந்தீங்கன்ற மாதிரி நான் ஒரு நாகரிகமற்ற வார்த்தையிலே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் இருங்க ஒரு நிமிஷம். அப்ப ரைட்டு. ஆனா அதற்கு பிறகு இன்னைக்கு நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு ஸ்போக் பர்சன் அங்க உட்கார வச்சுக்கின்னு நீங்க போராடினீங்களான்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் தொடர்ச்சியா அந்த போராட்டத்தை வந்து தொடர்ச்சியான பல்வேறு பேரணிகள் நடத்தியிருக்கிறாங்க, பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க.
பேசணும்னு டிபேட் பகுதி வாரியா நடத்திருக்கோம். ஒரு நிமிஷம் என்ன ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு நீங்க சொல்லுங்க இருங்க சார். ஒவ்வொரு சார் உங்க கிட்ட நீங்க நடத்துற போராட்டத்தினால என்ன ஆக்கப்பூர்வமா நான் நடந்தது? என்ன பண்ணேன்னு சொல்றேன் சார். ஆளுநரை சந்தித்து மனு அளிச்சாங்க, சிபிஐ என்கொயரி கேட்டாங்க, சிபிஐ என்கொயரி வந்திருக்குது. ஓகேங்களா? சிபிஐ என்கொயரி வந்திருக்குது. நாங்க சிபிஐ என்கொயரி போடாதீங்கன்னு சொன்னோம். நான் வந்து சிபிஐ என்கொயரி வேணாம்னு சொன்னேன். எனக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை கிடையாது. நான் என்ன சொல்றேன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் என்னுடைய கருத்தை வைக்கிறேன். என்னுடைய கருத்தை வைக்கிறேன். நீங்க அந்த இஷ்யூ எடுத்து வந்தப்ப நான் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொன்னன்ற பதிவு நான் பண்ணேன். ஓகேங்களா? இவங்க அமைச்சர், உள்துறை அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்துவார்னு சொல்றதுக்கு முன்னாடியே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் என்ன விசாரணைக்கு எந்த விசாரணைக்கு தயாருன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்கொயரி நீங்க பண்ண வேண்டியதானே, விசாரணை நடத்த வேண்டியதானே. விவாதத்துக்குள்ள வருவோம் சார், விவாதத்துக்குள்ள வருவோம் சார். இப்போ பெஸ்ட் புதுச்சேரியா புதுவை இருக்கா? இவங்க சொல்ற மாதிரி பாஜக என்ன இருக்கும், கூட்டணி அரசு சொல்றது போல இங்க வந்து பெஸ்ட் புதுச்சேரியா இருக்கு? கண்டிப்பா இல்லை சார். அது வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. ஏன் மக்கள் 2021 இவங்க வேணான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்ன்ட்டு. என்றைக்குமே இல்லாமல் தோழர் ரைட்டாக சுட்டி காட்டினார். ஒர்லியாம்பேட்டையில் ஒரு 7 பேர் குடிதண்ணி குடிச்சு இறந்துருக்குறாங்க. ஒரு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இங்கே குடிதண்ணி குடிச்சு ஒருத்தன் இறந்துருக்கான். ஆனால் அது குடிதண்ணி மூலமாக இறக்கலை, அது டயரியா மூலமாக இறந்துருக்குறாங்க. வேற ஒரு காரணம் காட்டி இறங்கினாங்க. அப்போ அதே தொகுதியில் இருக்கிற அவங்களும் பெருசாக அதை கண்டுக்கல. அப்ப நாங்க வந்து ஒரு கட்சியாவும் ஆரம்பிக்கல, நாங்க ஒரு இயக்கமாவும் ஒரு மன்றமா உருளையாம்பேட்டில தான் 7 பேர் இறந்தாங்க. சக்தி நகர்ல டெத் இல்ல சார், சக்தி நகர்ல டெத் கிடையாது, பாதிக்கப்பட்டாங்கன்றது வேற, டெத்ன்றது வேற. அதாவது வாட்டரால டெத் ஆச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய நியூஸ். கிட்டத்தட்ட காலரா டெத்ன்றது ஒரு டிசாஸ்டர் மாதிரி. காலரா டெத் மாதிரி தண்ணி குடிச்சு ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்க. அந்த 7 பேர் வீட்டுக்கும் அந்த எதிர்கட்சியும் எதுவும் செய்யல. இத்தனைக்கும் இப்ப இருக்கிற தற்போதைய எதிர்கட்சி தலைவர், அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அவங்களும் எதுவும் செய்யல. இவங்களும் ஆளுங்கட்சியும் எதுவும் செய்யல, சுயேட்சை எம்எல்ஏ எதுவும் செய்யல. ஆனால் நம்மளோட இதை பண்ணி நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச 1 லட்ச ரூபா செக்கும் கொடுத்துட்டு அவங்களோட பசங்களோட செலவு, இப்போ படிப்பு செலவையும் ஏற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குடிதண்ணி பிரச்சனையை நம்ம தான் வந்து மேலே எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ, எந்த மினிஸ்ட்ரி கொடுக்கணும், எந்த வாட்டரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் சார், இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டடி மாதிரி எடுத்து ஏன் இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஏன் வந்து குடிதண்ணி இங்கே பிரச்சனையாக இருக்குது, ஒவ்வொரு டிடிஎஸ் ஒரு ஏரியாவில் டிடிஎஸ் வந்து மாறுது சார். நீங்க அரியாங்குப்பத்துக்கு போனா ஒரு டிடிஎஸ் இருக்குது, நீங்க அப்படியே லாஸ்பேட் போனா நல்லா இருக்கு தண்ணி, அதை விட்டு முத்தியால்பேட்டை போனா 4000-3000 இருக்கு டிடிஎஸ். ஆனா அதை எதிர்த்தும் நாங்க கேள்வி கேட்டிருக்கோம். குடிதண்ணி தான் வந்து எங்களோட அடிநாதம். எங்களோட கட்சியோட முக்கியமான கொள்கை சுத்தமான சுகாதாரமான காற்று, சுத்தமான குடிநீர் அனைத்து மக்களுக்கும் அதுதான் சார் சொல்ல வரேன். உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல சார், நீங்க போங்க சார், பாண்டி மெரினா ஒரு இடம் இருக்கு சார், பாண்டி மெரினால இருந்து அரியாங்குப்பத்துக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்காங்க. நடுவுல கடலுக்கு அடியில டனல் போட்டு வச்சிருக்காங்க. இந்த டனலை போட்டு இது ஏன் போட்டீங்க? அந்த டனல் ஏங்க போட்டீங்க? ஏங்க போட்டீங்க? எங்க தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சிங்கப்பூர்ல சிபிஜின்னு ஒரு கம்பெனி எந்த ஊரை வந்து சிங்கப்பூரா பாண்டிச்சேரிக்கு வாங்க சார், அதுதான் சார் சொல்ல வர பேச விடுங்க சார். சிபிஜின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்னைக்கு மலேசியால இருந்து வெளில அனுப்பிச்சு சிங்கப்பூரை உருவாக்கின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை இன்வைட் பண்ணி எங்கள் தலைவர் அங்கே போய் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி இங்கே அரிக்கமேடுலேருந்து அவங்க கேட்குற கேள்வியை தான், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த அரிக்கமேடு ஹார்பர், இன்னைக்கு அங்கே ஹார்பர் இருக்கா? ஏன் இல்லை? ஏன் பேக் வாட்டராக நினச்சிட்டு இருக்கிற ஒரு பேக் வாட்டர்னா என்ன சார்? கடல்லேருந்து ஒரு கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகி சாண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது தான் ஒரு நல்ல தண்ணி இதாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்டையராக பேக் அடித்து இந்த இது இல்லாமல் சேரும் சகதியுமாகி அரிக்கமேட ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக ஓரமாக வச்சுட்டீங்க. இதனால் என்ன நடக்குது, பேக் வாட்டர் ஃபுல்லாக அப்படியே போய் சேரும் சகதி ஆயிடுச்சு. இப்போ இதனால் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாதனால இங்கே ஃபிஷரிஸே இல்லை சார்.
ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, இப்போ நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் முன்னெடுத்து காரைக்கால் மீனவர்களோட பிரச்சனை 18 போட்டை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க சார். ஒரு போட்டு 2 போட்டில் 18 போட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. நாங்க ஸ்ரீலங்கா தூதரகத்துல பேசி அந்த அமைச்சரை அமைச்சு வந்து இங்க ஒரு மீட்டிங், ஒரு கவர்மெண்ட் செய்ய வேலையை நீங்க வந்து எங்களால ஒரு தனி மனிதன் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்டர்னல் பாலிசி இதுவே நாங்க செய்யும் போது ஆட்சிக்கு வந்தா நாங்க என்னென்ன செய்வோம்ன்றது நீங்க உங்க பாருங்க மேல சார். எஃப்ஐஆர் சார், நீங்க அவரை கேக்குறீங்க. தாராளமா பண்ணலாம். நான் என்ன அவரு தப்பு பண்ணோம்? இல்ல, நான் என்ன நானு- தப்பு பண்ணோம்? சார், ஒரு நிமிஷம். அவர் நீங்க தனி என்ன மனிதரா சொல்றீங்க? எங்க தலைவர் வந்து இதெல்லாம் செய்வார்னு சொல்றாரு. இருங்க ஒரு நிமிஷம். நான் சொல்ல வரேன். ஏன் ஒரு தேசிய கட்சி நீங்க எத்தனை நாள் இதை செய்யல? இப்ப தோழர் கூட சொன்னார், பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஃபண்டு கொடுத்தாங்கன்னு. என்ன சார் நடந்துச்சு? அக்வாஃபயர்ல இருந்து தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதை எடுக்காதீங்கடா. அக்வாஃபயர்ல இருந்து தண்ணி எடுத்தீங்கன்னா பூமியோட பேஸ் வீக் ஆயிடும். தமிழ்நாட்டுக்காரன் எங்க இருந்தானா நம்மளோட ஊரோட மாநில ஊருக்குள்ள இருக்க அந்த தண்ணி எடுக்காதீங்க. கடல் நீரை வந்து மழை நீரை வந்து நீங்க பூமிக்கு செலுத்த ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இங்க நீருன்றது பெரிய பிரச்சனை சார். இந்த நீரோட பிரச்சனை என்னன்னா, மழை மூலமா வர நீர் எல்லாமே வந்து கடலுக்கு போகுது சார். அங்க கடலுக்கு போற பேசேஜே தவறா இருக்கு சார். ஸோ நாங்கள் ஒரு பெரிய ஸ்டடி ஒன்று போட்டுட்டு வர மார்ச் மாதம் கண்டிப்பான முறையில் இதே புதுச்சேரி மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வந்தால் புதுச்சேரிக்கு குடிநீருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இத்தனை நாள் யாருமே பண்ணாது, அதுக்கான சொல்யூஷன் ட்ரிவனாக நாங்கள் கொடுப்போம். அப்போ நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் சொல்கிறது சாத்தியமா இல்லையான்றதை நீங்கள் அப்போ பாருங்கள். இதே ஃபிஷர்மேன் பிரச்சனை எல்லாரும் முடியாது நாங்கள் இன்னைக்கு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு போன மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு காரைக்கால் மீனவர்களோட படகை வந்து அரசுடைமையாக்கப்படும் ஒரு சட்டம் போட்டாங்க. அதை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம். ஸ்ரீலங்காவில் ஃபிஷர்மேனோட போட் அரசுடைமை, அதை தயவு செஞ்சு எடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஊர் பிரசிடென்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போய் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் 2 வாரத்தில் எங்கள் தலைவர் போய் பிரசிடென்ட் போய் பார்ப்பார். பார்த்து எங்களோட ரெப்ரசன்டேஷன் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் இங்கே மட்டும் கொடுக்க மாட்டோம். எங்கெங்கெல்லாம் மினிஸ்ட்ரி இருக்கோ உலகளாவி எல்லா இடமோ எல்லாம் போகிறோம். நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட இது ஒன்றே ஒன்று தான் சார். கையில் மக்கள் நம்மளை நம்பி ஆட்சியை கொடுத்துருக்காங்க சார். அதில் காங்கிரஸாக பிஜேபி இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பண்ணுங்க. அந்த மக்கள் நலன் சார்ந்த அரசியல் யார் செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுப்போம் சார். இதே கிரண்பேடியை பற்றி 1000 பேர் 1000 கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு சென்டாக்ன்ற ஒரு விஷயம் சரியாக நடந்துச்சுன்னா அது காரணம் கிரண்பேடி. அன்னைக்கு சென்டாக் அவங்க கொண்டு வரல, அன்னைக்கு முறைகேடு, உச்சக்கட்ட முறைகேடு. அன்னைக்கு சென்டாக் கன்வீனரா இருந்த ஒருத்தவர் பணம் வாங்கி இருக்கிறாருன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹெல்ப் டெஸ்க் கமிட்டி போட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது அவங்க சரியா தான் செஞ்சாங்க. அன்னைக்கு இதே முறைகேடுகளை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா பண்ணாங்களா? எல்லா முறைகேடுகள் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணாங்களா? 90% நீங்க சொன்ன பல விஷயங்களை நான் ஆதரிக்கிறேன். ஓகேங்களா? வியந்து பாக்குறேன் உங்களை. கரெக்ட். நான் வந்து பிஜேபி நோக்கி கேள்வி வைக்கிறேன். 1 மாதத்துக்கு முன்பு அரசியல் கட்சி உருவாக்கிய ஒருவரால் ஸ்ரீலங்கா போய் பேச முடியும், மீனவர்களுடைய பிரச்சனை பேச முடியும், இங்க இருக்கிற நீர்வளம் சம்பந்தமா ஆய்வு செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் பட்டியலிடும்போது இந்த மாநிலத்தை பெஸ்ட் மாநிலமா மாத்துவோன்னு சொல்லி வந்தீங்களே, நீங்க என்ன செய்வீங்கன்ற கேள்வியை நான் வைக்கிறேன். கண்டிப்பா கேட்கலாம். ஆனா இங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்தவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பணியை பார்க்காம அடுத்த கட்டத்துல நோக்கி இங்க இருக்கிற அதிகார வர்க்கத்தை அடிச்சு உடைச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களை புனிதப்படுத்தும் போது எங்களால ஏற்றுக்க முடியாது. புனிதப்படுத்துறதை ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்களால இன்னைக்கு பாண்டிச்சேரி எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால நேரடியா நான் என்ன சொல்றேன் சார், இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரசு பணி கிடைச்சிட்டு சார், வேலைக்கு போயிட்டீங்க, நீங்க அதிகாரத்துல உட்காந்துங்க. கடந்த 5 ஆண்டு காலம் அரசு பணிக்கு வச்சிருந்தாக்கா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பாண்டிச்சேரியில் வேலைக்கு போயிருப்பான். இதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு 5000 பேர் வச்சிருந்தா 10000 பேர் வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை தீர்ந்துருக்கும். புதுச்சேரியில் ஒரு நிமிஷம் சார், தீர்ந்துருக்கும். நான் இந்த நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஆனா ஒட்டுமொத்தமா தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த மாநில அரசு தனக்கு எதிரான அரசு இந்த மாநிலத்தை சுத்தமா செயல்படக்கூடாதுன்னு தடுத்தவங்க. இது காங்கிரஸ் ஆதரிக்கிறது கிடையாது. என் மண்ணுடைய பிரச்சனை இது, என்னுடைய மக்களுடைய பிரச்சனை இது, என்னுடைய மாநிலத்தில் இளைஞர்களுடைய பிரச்சனை வாழ்வு. ஒருத்தனுக்கு ஒரு அரசு இன்னைக்கு நீங்க மருத்துவமனை அந்த ஒரு விஷயத்துல புதுச்சேரி மாநிலத்துல ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்பட்டு ஒரு அரசாங்கத்தை முடக்கி வச்ச கிச்சன் ரூம்ல வச்சு மறுபடியும் கேட்கிறேன். இவங்களோட குற்றச்சாட்டு என்ன? 2016 இருந்து 21 நாங்க மக்கள் எல்லாம் தேர்ந்து தான் இவங்களை சேர்த்து இது பண்ணோம், செலக்ட் பண்ணோம், வந்தாங்க,
வந்துட்டு 2016 ஒரு காரணம் காட்டி ஒரு ஆளுநரை காரணம் காட்டி இவங்களே ரிசைனேஷன் பண்ணிட்டு இவங்களோட சபாநாயகர் தான் ஆட்சியை கலப்புறாங்க. காரணம் இல்ல, நான் காமிக்கல. பேசி முடிச்சிடறேன். இல்ல, நான் தவறா பேசி பதிவு முடிச்சிடறேன். பண்ணாதீங்க. அப்ப காரணம் வேற யார் காமிக்கல. வேற ஒரு யார் நிமிஷம். ஆட்சி கலப்புறாங்க? மிக அவர்தான் திறம்பட speaker செயல்பட்டு யார் ஆட்சி புதுச்சேரி கலப்புறாங்க? மாநில மக்களுடைய சுயமரியாதை நிலைநாட்டுவதற்காக ஒரு ஒரு சார் ஜனநாயகத்தை அதிகாரப்பூர்வமா மாத்துறாங்க. நான் ஒரு 3 விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் சார். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த ரெஸ்டோ பாரை பற்றி காங்கிரஸ் வந்து பேசுகிறாங்க கொடுத்தாங்க. கலால் துறையில் பள்ளி மற்றும் கல்லூரி இந்த வழிபாடு தலங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல 300 மீட்டர் இடைவெளிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது சார். அந்த ரூலை காங்கிரஸ் கவர்மெண்ட் நாராயணசாமி வந்த பிறகு அந்த ரூலை மாற்றிட்டு எக்ஸைஸில் 50 மீட்டர் இடைவெளின்னு சுருக்குறாங்க சார். சார் இப்போ ஆட்சியில் இல்ல, சொல்றது இருக்கீங்க. கேளுங்க நீங்க சார். அதை தலை- என்ன தலை- சொல்றது தலை- கேளுங்க. நீங்க- நீங்க அதிகரிக்க வேண்டியதானே சார்? என்ன சார், பேசுறது சார்? ஸ்கூல் இல்ல. காம்பவுண்ட்ல வச்சிட்டீங்க. ஆனா, சார். என்னன்னா 140 rest அவங்க of 50 அடி வச்சாங்க. சார், இவங்க ஒரு ஸ்கூல் நிமிஷம். காம்பவுண்ட்ல 50 அடி இல்லைங்க. ரெசிடென்ஷியல் ஏரியால 50 வச்சிருக்காங்க. ஸ்கூல் இல்ல, காம்பவுண்ட்ல வச்சிட்டாங்க. எல்லா ஸ்கூல்லயும் இல்லைங்க. காம்பவுண்ட்ல வச்சிட்டாங்க. நான் இருங்க, உங்களுக்கு வந்து அடிப்படை கூறு புரியணும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மது விலக்கு சம்பந்தமாக எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுத்தாங்களோ எஸ்டோ பாரோ இல்லை மது எது இங்கே எடுத்தாலும் பொலிட்டிக்கலாக இந்த இடத்துல வந்து எடுபடாது சார். இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் சார். பாலிசி டெசிஷனில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லா கவர்மெண்ட் மேலே இருக்குது சார். காங்கிரஸ் மேலே எஸ்டோ பார் இருக்குது. ஆனால் அது அதிகமாக அந்த 118 பாரை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சட்டத்தை வளைச்சது காங்கிரஸ் கட்சி. ஆனா இப்போ உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஆட்சி ஏரியால காலத்துல- கொடுத்தாங்க சார். ஒரு நிமிஷம் சார். இருங்க, அடுத்த கேள்வி வருங்க. நீங்க ஆனா, பொதுவா இந்த- யாரு வந்தாலும் பண்ண முடியாதுன்னு இல்ல, இல்ல. சொல்லாதீங்க சார். இல்ல, இல்ல. மதுபான கொள்கை எங்களோட தலைவரோட பார்வை வேற மாதிரி Policy இருக்கும். decision யாராலையும் பண்ண முடியாது Policy காங்கிரஸ் Policy. எங்களை இல்ல, சொல்லாதீங்க. அவர் பேட்டியில முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு மதுபான கொள்கை எங்க சொல்லிருக்கோம்? மதுபான கொள்கை ஒரு கார்ல ஒரு பேட்டி decision கொடுத்தாரு. நாங்க எப்பவுமே டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் கொண்டு வந்து இன்கம் ஜெனரேஷன் இப்படி கலால் துறையால மட்டும்தான் வந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற வரி விலக்க மாத்தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வேற விதமான இது நல்ல விஷயம். நீங்க வந்து நீங்களே யாராலையும் பண்ண முடியாதுன்னு உங்க சொல்லாதீங்க. தலைவருடைய பேட்டியில நான் ஒரு 50% உங்க தலைவருடைய பேட்டியில நான் ஒரு 50% விஷயத்தை வந்து நானே வந்து ஒரு இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த பார்வை இருக்கு, எனக்கு அந்த கருத்து இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலையில 140 ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த அரசு மீதான குற்றச்சாட்டு. அதுவுமே பள்ளி வளாகங்கிட்டையும் கோவில் பக்கத்துலையும் நிறைய மக்கள் புழங்கும் இடத்துல தான் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு. பாண்டிச்சேரி 15 ஸ்கொயர் கிலோமீட்டர் சார் டென்சிட்டி சார். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் வாழ்கிற ஊர் சார். வழிபாடு தலம், பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை எல்லாமே நெருக்கி தான் சார் இருக்கும். இந்த ஏன் இதை நான் அவங்க சொல்ல வரேன்னா, நீங்கள் வழிபாடு தலங்கள் பக்கத்தில் இருக்குது, காம்பவுண்ட் வாலில் இருக்குது, ஸ்கூல் வாசலில் இருக்குதுன்னா எதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் லெவல் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண. ஆனால் இது எதுக்காக இந்த முக்கியமான பாயிண்ட் சொல்ல வரேன்னா, சுற்றுலா வளர்ச்சின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து மதுபான கொள்கைகள் கடந்த ஆட்சி காலங்கள் எல்லாமே அந்த முடிவை தெளிவாக எடுத்தாங்க. இந்த மதுவினால் வரக்கூடிய இந்த வருமானங்கள் வந்து அரசுக்கு ஒரு வகையில் வந்து ஏதான ஒரு வகையில் வந்து ஒரு வருவாயாக பார்க்கப்பட்டுச்சு. இது இல்லாம பண்ண முடியாது. இல்லை சொல்கிறேன், அது அந்த ஆல்டர்னேட்டிவ் எங்களுடைய கவர்மெண்ட் வந்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில், குஜராத் போன்ற மாநிலங்களில் மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுகள் கிடையாது. மது வந்து கொஞ்சமாக குறைக்கப்பட்டிருக்கு. எப்பயுமே வந்து மொத்தமாக ஒரு விஷயத்தை எராடிகேட் பண்ண முடியாது சார். ஒரு விஷயத்தை அழிக்கவே முடியாது. ஏன்னா அதோட விளைவுகள் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மது கொள்கையில் ஆளும் அரசாங்கம் சரி, முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் வந்தால் சரி, ஒரு ஒட்டு கருத்தோட பாலிசி டெசிஷன் புதுச்சேரி மாநிலத்தில் மது விலக்கு என்பது சாத்தியம் இல்லை. இது நெருக்கடியாக இருக்கிற இடங்களில் பிரச்சனை வந்து லா அண்ட் ஆர்டர் வந்தது, நிறைய எம்எல்ஏ எல்லாம் இறங்கி போய் சண்டைலாம் போட்டாங்க, ரெசிடென்சியல் பிரச்சனை நடக்குது, அதை அட்ரஸ் பண்ணுறோம், அது திரும்ப கவனத்துக்கு கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது உறுதியாக சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், மது விலக்கு சாத்தியமே இல்லைனாலும் மது விலக்கு நோக்கி கொஞ்சமா பயணிக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய விஷன் இருக்கு. நடவடிக்கை எடுத்திருக்கு. அது விஷன் இருக்கு சார். அந்த விஷன்ல தான் இப்ப சார் நான் பேச விடுங்க சார். லாஸ்ட் ரவுண்ட் என்ன லாஸ்ட் ரவுண்ட் என்ன பேச விடுங்க. இந்த பாலிசி லெவல் டிசிஷன் கடந்த அரசாங்கத்துக்கும் சரி மற்ற அரசாங்கங்களுக்குமே இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு. விரைவில் இது மாதிரி ஒரு மாற்று வரிகளை நம்ம ஏற்பாடு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எல்ஜேகேவோட கிளைமிங் வாட்டர் சோர்ஸ் சொன்னாங்க. வாட்டர் சோர்ஸோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள்லாம் ஒன்றா வந்து ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம். 17 மீனவ கிராமங்களில் கழிவு நீர் நேரடியாக கடலில் கலக்கின்றது. இதுக்கு வந்து சீவேஜ் யூனிட்ஸ் வந்து நிறைய இடத்துல போடணும் அப்படின்றத நாங்கள் லெட்டர் கொடுத்து அந்த கடிதம் நான் அனுப்புகிறேன். எதுக்காகனா அகெயின் அந்த கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூஸில் நம்மகிட்ட வந்து 22 போர் தான் சார் இருக்குது. பிடபிள்யூடியில் ஐடென்டிஃபைட் போர். புதுசானால இந்த ஊரில் போர் போட முடியாது. இப்போ எங்கெங்கெல்லாம் போர் பாயிண்ட் இருக்கோ நீங்கள் ஒரு இடத்துல போய் பார்த்தா அந்த போர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம நீர்த்தக்கு தொட்டி தண்ணி ஏற்றுறோம்.
இதான் பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு இடத்துலையுமே டிடிஎஸ் மாறிட்டு ஏன் மாறுதுன்னா, நம்ம சால்ட் வாட்டர், we are coastal belt, ஜியாகிராஃபிக்கலாக இந்த ட்ராபிக்கல் லேண்ட், இது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து டிராஸ்டிக்காக உள்ள நம்மளுடைய மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. அதனால தான் இந்த வாட்டர் கண்டாமினேஷன் நடக்குது. இது என்ன பிரச்சனைனா, இது திரும்ப ஒரு ஆய்வுக்கு உட்படுத்து 1000 லட்சம் லிட்டர் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து வெளியே போகுது. இதனால் மண் வளம் வந்து இந்த தண்ணி வந்து இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்த முடியாது, இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபெர்டிலுக்கும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பிறகு அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு பண்ணி அந்த மாற்று வழியை தான் இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கும். அது இல்லாம ஒரு நீங்க கண்டாமினேஷன் சொல்றது இந்த சீ வாட்டர் சொல்றீங்க. சீ வாட்டரால் தான் கிரவுண்ட் வாட்டர் ஆகுது. நான் சொல்லுவேன் சீ வாட்டர் தான் ஆகுது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய பாலிசி ரொம்ப தெளிவா, ஏன்னா நம்மளால புதுசா போர் போட முடியாது, இருக்கிற போர் தான் எடுத்தோம்னா போர்ல தண்ணி குறைவா. இது வாட்டர் இஷ்யூஸ்ல கவர்மெண்டோட டெசிஷன். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், பெஸ்ட் பாண்டிச்சேரி என்னென்ன பண்ணாங்கன்னு ஒரு 2 நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணி கரசூரில் இருக்கக்கூடிய 700 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து தொழில்பேட்டை அறிவிக்கப்பட்டு அதுக்கான ஆயத்த பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தொழில்பேட்டைக்கான அரசினுடைய புதிய நிலப்பரப்பை எடுத்துக்கொள்ளப்பட்டது. முதியோர் உதவித்தொகைக்கு வந்து என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு வந்து கடந்த ஆட்சியில் கொடுக்காத 10,000 பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போது உயர்த்தி வழங்கப்பட்டது, போன மாதம் உயர்த்தி வழங்கப்பட்டது. இது இல்லாமல் பிரைம் மினிஸ்டருடைய பிரதமர் கல்வீடு கட்டுத்திட்டத்துக்கு கீழே ஏறக்குறைய வந்து 10,000 வீடுகள் கட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏறக்குறைய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள் 120லிருந்து 212 குடியிருப்புகள் வரைக்கும் கட்டப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜிப்மரில் வந்து நம்மளுடைய காரைக்கால் ஜிப்மர் தொடங்கப்பட்டிருக்குது. ஒரு நிமிஷம், பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்மார்ட் சிட்டியில் தொடங்கப்பட்டிருக்குது, ஸ்மார்ட் பஸ் ஸ்டாப் உருவாக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் வில்லியனூரில் வந்து ஆயுஷ்மான் பாரத்தினுடைய மருத்துவமனை கட்டப்பட்டிருக்குது. பாகூரில் புதுச்சேரி பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் ரயில்வே ஸ்டேஷன் தேசிய அளவில் புதுச்சேரி ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் கல்வி காலேஜ், வஉசி போன்ற பள்ளிகள் அனைத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் இந்த கடற்கரை சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு புதிய பீச்சுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏர்போர்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னு சொன்ன காலகட்டத்தில் ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் 240 ஏக்கர் வந்து ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. மீனவர் வாழ்வாதாரத்துக்கான மீனவர்கள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான நேரடியான விவசாயி கிசான் சம்மன் நிதி மூலியமாக வருடத்துக்கு 6000 பேருக்கு PFMS பப்ளிக் ஃபினான்ஷியல் மானிட்டரி சிஸ்டம் நேரடியாக விவசாயிகளுக்கு வங்கியில் பணம் செலுத்தப்படுகின்றது. நிறைய ஆலயங்கள் புனரமைக்கப்பட்டிருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிரதமருடைய சாலைகள் விரிவாக்க பணிகள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கடைசியாக சொல்ல வரது, புதுச்சேரி அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் அரசாங்கம் ஏறக்குறைய புதுச்சேரி அரசாங்கத்தில் 5000 பேருக்கு மேலே அரசு வேலை வழங்கியுள்ளது. இதுதான் எங்கள் பெஸ்ட் புதுச்சேரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், வேலைவாய்ப்பு, எஜுகேஷன், இதெல்லாம் ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. இவ்வளோ லிஸ்ட்டை சொல்லியிருக்காரு, மூச்சு விடாமல் அவர் சொல்லியிருக்காரு. பெஸ்ட்டு புதுச்சேரியாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ன்ற அடிப்படையில் கரசூரில் எடுக்கப்பட்ட நிலங்கள் இன்றைக்கும் கரம்பாக தான் கிடக்குது. புரியுதுங்களா? அதை வந்து இந்த அரசாங்கம் அமைஞ்ச உடனே புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அது அவங்களால ஃபெயிலியர். மறுபடியும் மீண்டும் ஒரு அறிவிப்பு. இவங்க எப்படின்னா வெறும் அறிவிப்பு மூலமாகவே ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கக்கூடிய நல்ல கை தேர்ந்தவர்கள் பிஜேபி காரங்கன்றது எல்லாமே பேப்பரில் பேப்பரில் அப்படிதான் சார். ஒன்றும் இல்லை, நலவாரியம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருக்காங்க முறைசாரா தொழிலாளர்கள் புதுச்சேரி மாநிலத்தில். அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு வாரியம் என்பது காங்கிரஸ் அரசாங்கத்தால் 2020 கொண்டு வரப்பட்டது. அந்த நலவாரியத்திற்கு 2.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கு 12,000 கோடி பட்ஜெட் போட்டுட்டோம் சொல்றது முக்கியம் இல்லை. நீங்கள் யாருக்காக அரசாங்கம் நடத்துறீங்க, யாருக்காக பட்ஜெட் போடப்பட்டதுன்றது தான் பிரச்சனை. ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க சொல்லி அந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அவர்களை கண்டு காணாமல் இதுவரைக்கும் அதை பற்றி வாய் திறக்காத இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் கிடப்பல் போடப்பட்டிருக்கு. அந்த நலவாரியத்தை செயல்படுத்தலை. அதே மாதிரி இப்போ அவங்க சொன்னாங்களே, நாங்கள் பஸ் ஸ்டாண்டை வளர்ச்சி ஆக்கிட்டோம், ரயில்வே ஸ்டேஷனை வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம், ஏர்போர்ட் கொண்டு வந்து, இதெல்லாம் ஏன் கொண்டு வந்துடுறாங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு புதிய தொழிற்சாலையை கொண்டு வந்தோம்னா அவங்களால சொல்ல முடியாது. ஏன் 118 தொழிற்சாலை சார், ஒரு நிமிஷம் சார், கிட்டத்தட்ட 118 தொழிற்சாலை வந்து சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்குது. ரெக்கார்டுகளாக கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஆகவே இப்படி வேலைவாய்ப்பை பறித்து டூரிசத்தை வளர்க்குறதுனால நீங்கள் எல்லாரும் புதுச்சேரி இளைஞர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த புதுச்சேரி மாநில இளைஞர் தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்ல வராங்க. அதுதான் அவர் சொல்லாம கடைசி வரைக்கும் அவங்களால புதிய வேலைவாய்ப்பை கொண்டு வந்தோம். இந்த சார், ஒரு நிமிஷம், கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட் அலோகேட் பண்ணி 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொன்னாங்க. முற்றிலும் போய் ஏஎஃப்டி சுதேசி பாரதி மில்லை திறந்து 25,000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுவும் முற்றிலும் போய் இந்த மாநிலத்தை வளர்ச்சி அடைய செய்வோம்னு சொன்னாங்க. அதுவும் முற்றிலும் போய்
இன்னைக்கு சுகாதாரத்துறை முற்றிலுமாக சீரழிந்த துறையாக இருக்குது. ஒரு டாக்டரை கூட நிரந்தரமான டாக்டராக நியமிக்கப்பட முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். ஒட்டுமொத்தமாக ஃபண்ட் இன்சஃபிஷியன்சியால் இந்த அரசாங்கம் முட்டு சந்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் சொல்லவில்லை. என்ஆர் காங்கிரஸினுடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார், என்னை விட்டா இப்படியே பின்னாடி வழியே போயிடுவேன், எந்த கோப்பு அணிச்சாலும் கையெழுத்தாக மாட்டேங்குது, முட்டுக்கட்ட போடுறாங்க. அதுல பிஜேபி ஆதாயம் அடைந்தால் மட்டும்தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகின்றது. மக்களுக்கான நலத்திட்டங்கள் உருவாக்க முடியவில்லை. இந்த அரசாங்கம் தோல்வியடைந்த அரசாங்கம். இதை நாங்க சொல்லல, முதலமைச்சர் சொல்றாரு, அந்த ஆட்சியில பங்கெடுத்த அமைச்சர் சொல்றாரு, அந்த ஆட்சியில பங்கெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. இதை விட ஒரு தோல்வி முகம் கொண்ட ஒரு அரசாங்கத்தை புதுச்சேரி மாநில மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டில் 3 மாதங்களில் இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி முற்றிலுமாக கோளாறு பிடித்து முற்றிலுமாக துருப்பிடித்த இன்ஜினை கொண்ட இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் தலைமையிலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தலைமையிலும் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகின்ற மக்கள் எழுச்சி என்பது இந்த புதுச்சேரி மாநிலத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. போலி மருந்து ஊழலிருந்து பிடபிள்யூ ஊழலிருந்து ஒட்டுமொத்த இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல் பட்டியலை மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். காங்கிரஸ் கட்சி மீண்டும் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமையும். கண்டிப்பா 2026 தேர்தல்ல மக்கள் என்ன சொல்றாங்க நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் திறப்போம் அப்படின்றது அவங்களோட ஒரு கட்சியும் வரும்போது சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட தேர்தல் அரசியலுன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜெய்சிஎம் மன்றம்னு ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எங்களோட அரசியல் பயணமே ஏஎஃப்டி மில்ல தான் ஆரம்பிச்சு. எங்கள் தலைவரோட முதல் கன்னி பேச்சான அந்த கன்னி பேச்சிலே சொன்ன ஒரே ஒரு விஷயம், மில்லை என்கிட்ட கொடுங்க, நான் பணம் கொடுத்து அந்த மில்லை ஓப்பன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் லெட்டர் கொடுத்தோம். முந்தானேத்து பொங்கல் திருவிழா நடந்தபோது அதே இவங்களை வச்சுக்கிட்டு ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு அங்கே நம்ம நலத்திட்ட உதவிகளை கொடுத்தோம். எந்த அரசு அவங்கள கண்டுக்காமல் விட்டுச்சோ அது 2 அரசும் சரி. நாங்கள் எந்த பாசிக்கு பான்ஃபேப் மூடப்பட்ட அனைத்து ஊழியர்கள், பாசிக்கு பான்ஃபேப் பான்டெக்ஸு இந்த ஏஎஃப்டி ஊழியர் அனைவருக்கும் பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக எங்கள் தலைவர் நிவாரணத்தை தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கிறார். இதை நான் எக்ஸ்ட்ராவாக பதிவு பண்ணேன் சார். வாய்ப்புக்கு நன்றி. சுருக்கமாக சொல்லிடுங்க, புதுவை வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கா சார்? மோடி எப்போ புதுச்சேரியில் காலை வச்சு இது பெஸ்ட்டு புதுச்சேரின்னு சொல்லுவாரோ அன்றைக்கே இது ஒஸ்ட்டு புதுச்சேரியாக மாறிடுது சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ தோழர் ஒரு அடிக்கடிக்கு ஒரு பட்டியல் சொன்னார். எல்லாம் வெறும் அறிக்கை தான், எல்லாம் பேப்பர் செய்தி, வெறும் பேப்பர் செய்தி. சார் அங்கங்க நாங்க செங்கல் பட்டிருக்கிறது சார், அங்கங்க செங்கல் தூக்கி நாங்க பிஜேபி ஆபீஸ்ல வச்சிருவோம். அதெல்லாம் வைக்கிற ஆள் தான் நான் அடிக்கடி வைப்பேன். கண்ணத்துல நீங்க சூப்பரா எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். இது எல்லாம் வெறும் பேப்பர் அறிக்கை, பேப்பர் செய்தி. பிஜேபி பாண்டிச்சேரியில 4 பேர் குழுவா சுத்தி இருந்தாங்க. நம்ம தோழர் மாதிரி ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியா தனிப்பட்ட முறையில வேண்டாம். இல்ல நான் சொல்றேன், அப்படி சுத்தி இருந்தவங்க தான். இன்னைக்கு ஏதோ காங்கிரஸோடைய தயவுல, காங்கிரஸ்ல வளர்த்து விட்ட ஒருத்தவங்க ஒரு சிலரால இன்னைக்கு அங்க போயிட்டு அதிகார பதவியை காட்டி இன்னைக்கு அந்த இடத்துல அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய அதிகாரம். யாரும் கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா யாரும் வச்சிடல. இவங்க எல்லாருமே உடைய பேக்ரவுண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களை பற்றி தொடர்ச்சியாக சிந்திச்சு அதிகாரத்துக்கு போனவங்க யாரும் கிடையாது. மக்களுக்காக உழைச்சி, மக்களுக்காக போராடி, மக்களுக்காக களத்தில் நின்றவங்க இன்னைக்கு யாரும் அதிகாரத்தில் கிடையாது. முழுக்க இன்னைக்கு அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல கொள்ளடிச்சு வச்சுக்கணும், அந்த காசு எடுத்து வச்சுன்னு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அதிகாரத்தை பெறணுன்ற நிலையில் இன்னைக்கு அரசியல்ன்றது ஒரு தூய்மையற்ற அரசியலாக இன்னைக்கு மாறினது. மக்கள் ஓடுதான் சார் போடுறாங்க. தூய்மையான அரசியல்னு சொல்லி கேட்டாங்கன்னா மக்கள் வாக்களிக்கிறாங்க சார். அதுதான் மக்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வச்சுக்கிறீங்க. மக்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்தி மாத்தி வச்சு இன்னைக்கு மாநிலத்தை இப்படி ஒரு சீரழிவு பாதையை நோக்கி நீங்க கொண்டு போயிருக்கீங்க. புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி, இங்க இருக்கிற புதிய பேருந்து நிலையத்தை உதாரணமா சொல்றாரு. புதிய பேருந்து நிலையம், அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்துல எத்தனை பேருந்துகள் நிக்கலாம் உள்ள போயின்றத நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைபடத்தை எடுத்து பாருங்க. முன்னாடி இருந்த பஸ் நிலையத்துடைய போட்டோ எடுத்து பாருங்க. எத்தனை கேபினெட் இருக்கும், எத்தனை கடை இருக்குன்றதை பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்தை கட்டி விட்டு அது உள்ளார ஒரு பஸ் போனா ஒரு பஸ் வெளில வர முடியல. மக்கள் இன்னைக்கு இப்ப போங்க சாயந்தரம் 6 மணிக்கு நடுரோடு முழுக்க உள்ள போக முடியாத பஸ் எல்லாம் ரோட்ல நிற்கும். இந்த அவலத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு
நாங்க பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சோம். பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சோம் மாத்து முடியல. என்ன பஸ் ஸ்டாண்டை எப்படி நீங்க புதுப்பிச்சீங்க? பின்னாடி இன்னைக்கு நீங்க ஸ்மார்ட் சிட்டின்ற அடிப்படையில நீங்க ஸ்மார்ட் சிட்டின்ற அடிப்படையில மாநிலத்தை ஃபுல்லா நாங்க தூர் வாரன்றீங்க. உங்களால அட்லீஸ்ட் இந்த காந்தி வீதி நேரு வீதி இதுல அதை முறைப்படுத்தி தர முடியுதா இது வரைக்கும் மக்களுக்கு? நீங்க அந்த அந்த வீதியை முறைப்படுத்தி தந்துருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பகுதியுடைய தார் சாலையை வந்து நீங்க முறைப்படுத்தி கொடுத்தீங்க? இந்த ஆட்சியில அதிகாரத்தில் பிறகு 5000 பேரை வந்து வேலைக்கு வச்சுன்னு சொன்னா, குறிப்பெடுத்து பேசல நான் நினைவு தான் சொல்றேன். 5000 வேலைக்கு வச்சு நான் சொல்றாரு. ஒவ்வொரு துறையிலும் அந்த தேர்வு நடந்து முடிஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு நீதிமன்றங்களை போய் வழக்கு தொடுக்கிறான். முறையான தகுதி தேர்வு நடத்தப்படல. இது சம்பந்தமாக பல்வேறு முகப்புக அரசாங்கம் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அமைச்சர்கள் நேர்ல சந்திச்சு புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த தேர்வு கட்டுப்பாட்டு குழு மீது ஒரு சின்ன விசாரணையோ நடவடிக்கை இதுவரைக்கும் இல்ல. எல்லா தேர்வுகள்லையும் நடந்து முடிந்த அனைத்து அரசு பணி நியமன தேர்வுகள்லையும் முறைகேடு நடந்திருக்கு. கிடையாதுங்க. தவறு நடந்திருக்கு. கிடையாது. தவறு நடந்திருக்கு. நீங்க கொரோனா நேரத்தில் 100 நாட்கள் பணி செய்த எல்லாரையும் பணி நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க அரசு. ஆனா இங்க அந்த 256 பேர் ரோட்ல நிக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் போராடுகிறாங்க. NRHM ஊழியர்கள் இன்னைய வரைக்கும் வீதியில நின்று போராடுகிறான். ரொட்டிப்பால் ஊழியர் 10,600 பேர் கொள்ளைப்புறமாக பணியமர்த்தப்பட்டார்கள் சொல்லிட்டு வேலையை விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றம் ஆணை கொடுத்துருக்கு. இன்னைக்கு அவன் எல்லாம் நாளைக்கு வீதியில் நிற்பான்ற அச்சம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கு. இன்னைக்கு நேரடியாக நீங்க நியமனம் செய்த 5000 ஊழியர்கள்னு சொல்றீங்களா? 5000 ஊழியர்களுக்கான தேர்வுகளில் முறையான தேர்வு நடத்தப்படல. இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை குற்றச்சாட்டு சொல்லியும் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இது எப்படி ஒரு வளர்ச்சியான அரசாங்கமா இருக்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் சரி காங்கிரஸ் சரி வச்சு செஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறமேட்டு நாங்க மக்களை வாழ வைக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா வாழ வைக்கிற மாதிரி நான் சொல்றேன் சார். கண்டிப்பா மக்கள் விரைவில் ஒரு புதிய அரசியல் கட்சியோட மாணவர் கூட்டமைப்பு களத்துல நின்று மக்களுக்கான களமாக போராடல வாழ வைப்போம். அது எல்ஜேக்கே ஆதரவு தெரிவிக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.